शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरा। सरस्वती स्वार्थसमन्विताति निरस्तदुःखकलङ्कपुङ्खा नमाम्यहं शङ्करमच्युताङ्घ्रिं श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः नारायणं पद्मभूं वसिष्ठं सत्यञ्च तत्त्वपराशरं च व्यासं सुतं गौरवदं महान्तं गोविन्दयोगीन्द्रं शिष्यं श्रीशङ्कराचार्यमतां च हस्तामलं शिष्यं तं घोरकं वाक्यकारणज्ञानस्वरूपं सन्ततमानतोऽस्मि सदात्मसमारम्भां भगवत्पादमध्यमां अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। सर्ववेदान्त सिद्धान्त गोचरं समहोचरं गोविन्दं परमानन्दं सद्गुरुं प्रणतोऽस्म्यहम्. அதிகார லட்சணங்கள் எல்லாம் அதுக்கப்புறம் சிஷ்யனை பிரசம்சை பண்ணி அதுக்கப்புறம் பிரம்ம வித்தியை பிரசம்சை பண்ணிருக்கிறாருல சொல்றோம். அதுல போன வருஷம் என்ன சொல்றாங்க, அசுத்வா விஷயவலயம் அஜ்ஞாத்வா தத்துவம் ஆத்மனஹ பிரம்மசப்தைஹி சுகோ முக்திஹி முக்திமாத்திர பலைஹி நிரணாம் அப்படின்னு. இந்த உலகத்தை ஜெகத்துன்னு நம்ம எதை பார்த்துட்டு இருக்கோமோ அந்த ஜெகத்தை முழுக்க மித்யா அப்படின்னு, இந்த திருஷ்யமான ஜெகத் எல்லாமே மித்யா அப்படின்றத நம்ம முதல்ல தீர்மானிக்கணும். அதுக்கப்புறம் தீர்மானித்த பிறகு ஆத்மனஹா தத்துவம் இது ரெண்டுத்தையும் அறியணும். இது ரெண்டும் அறியலன்னாக்க அஜ்ஞாத்வா திருஷ்ய விலயம், திருஷ்யமாக இருக்கக்கூடிய இந்த உலகம் எல்லாமே போய் திருக்காக இருக்கக்கூடிய ஆத்மா ஒண்ணுதான் சத்தியம் அப்படின்ற இந்த ஒரு விஷயத்தை செய்யாமல் ஆத்மாவுடைய தத்துவத்தை அறியாமல் இருந்தா அது எத்தனை தடவை சொன்னாலும் பிரம்மசப்தம்னு சொல்லிட்டு இருக்கிறதுனால அப்ரமாஸ்மின்னு சொல்லிட்டு இருக்கிறதுனால எந்த பிரயோஜனமே இல்லை. முக்கியமான வாயுரியம் சொன்னா அவ்வளவுதான் தவிர அது நிச்சயமா போய் சேராது அப்படின்னு சொன்னாரு. சொல்லிட்டு இந்த ஜெகத் வித்தியாசம் சித்திக்கணும், ஆத்மீக போதத்துவம் சித்திக்கணும். இது ரெண்டுமே சித்திச்சாதான் ரெண்டுமே காம்ப்ளிமெண்டரியா இருக்கு. ஒண்ணு சித்திச்சு ஒண்ணு சித்திக்கலன்னா தகராறுனால இந்த ரெண்டும் தெரியலன்னாக்க அது பிரம்மத்தை பத்தி பேசி பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொன்னாரு. இந்த விஷயத்த ஒரு உபமானத்தோட சொன்னாதான் புரியும் அப்படின்றதுனால ஒரு அழகான உபமானத்தை சொன்னாரு. என்ன உபமானம்னா, அகிருத்வா சத்ரு சம்ஹாரம் அகத்வா அகில பூஸ்ரீயம் ராஜா அம்மிதி சப்தாது நோ ராஜா பவிதுமர்ஹதி அப்படின்னா. அகிருத்வா சத்ரு சம்ஹாரம் அகத்வா அகில பூஸ்ரீயம் ராஜா அம்மிதி சப்தாது நோ ராஜா பவிதுமர்ஹதி அப்படின்னு 64வது ஸ்லோகம். இதுல 63, 65 வருவாங்க. அகிருத்வா சத்ரு சம்ஹாரம், ஒரு ராஜா ஒருத்தர் இருந்தார். அவர் என்ன பண்ணாரு, தன்னுடைய ராஜ்யத்தை எதிரியினால அபகரிக்கப்பட்டார். அவர் ரொம்ப கஷ்டமா அவசப்பட்டு இருக்காரு, ரொம்ப பாவத்தில இருக்காரு. ஆனா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் அவர் ராஜான்றது எல்லாருக்கும் தெரியும். அவர் சொல்லிட்டே இருக்காரு, நான் தான் ராஜா, நான் தான் ராஜா. இதனால என்ன பிரயோஜனம் அவர் வாழ்க்கையில? அவர் ராஜா தான், இருந்தாலும் அதுக்கு உண்டான ஒரு விழிப்பும் அவர்கிட்ட கிடையாது. அவர் நான் ராஜான்னு சொல்லிட்டு தான் மிச்சம். அப்படிப்பட்ட ராஜாவானவர் என்ன பண்ணணும், நான் உண்மையிலேயே ராஜாவாகணும் அப்படின்னு சொன்னாக்க அவர் என்ன பண்ணணும்னா, தன்னை எந்த எதிரி ராஜா தன்னுடைய ராஜ்யத்தை அபகரிச்சாரோ அவரை முதல்ல அவர் ஜெயிக்கணும். அதை ஜெயிக்கணும்னா அந்த சத்ருவை சமகாரம் பண்ணணும். அந்த சத்ருவை சமகாரம் பண்ண மாட்டா அவருக்கு என்னன்னா
முதல்ல அவர் என்ன பண்ணணும்னா நல்ல டைம் என்னன்றத யோசிக்கணும். அவர் நேர போய் அவர் அடிச்சாருனாக்கா அவர் அடிச்சுடுவார் அந்த ராஜா. இவரும் இப்ப சாதாரண மாட்டான். அதனால என்ன பண்ண பொறுமையா என்ன பண்ணணும், நல்ல விஷயங்களை எல்லாம் தெரிஞ்சுக்கணும். அந்த ராஜாவை பத்தி என்ன, அவனுடைய வீக்னஸ் என்ன, அவன் சொல்றது என்ன, அவன் எங்க போறான் எங்க வரான் அப்படின்றது தயாரிக்கணும். அது மட்டும் தயாரிச்சா போதுமா, கரெக்டா பிளான் பண்ணணும். எந்த சந்தர்ப்பத்துல எப்படி இவனை அட்டாக் பண்ணா நமக்கு அந்த ராஜ்யம் வரும் அப்படின்றத அவன் பண்ணணும். அது மட்டும் பண்ணா போதாது, அவன் சொன்னா ஒன் பாயிண்டடா அவனையே நினைச்சது இந்த காரியத்தை நம்ம முடிக்கணும்ன்றதுக்காக அவனுக்கு ஆட்சி எல்லாம் தயார் பண்ணணும். அவனுக்கு கூட ஹெல்ப் பண்றதுக்கு வேணுமே, இப்படி தானா ஒரு காரியத்தை பண்ண முடியாது. இப்படி எல்லாரையும் சேர்த்துட்டு அந்த ராஜாவை போய் இவன் சம்ஹாரம் பண்ணணும் அப்படின்ற பிளானிங் ஒண்ணு பண்ணணும். அவனை பத்தி தெரிஞ்சுக்கணும். அதே ஒன் பாயிண்ட் தான் அவன் போய் இருக்கணும். இப்படி விஷயங்களை செய்து இவன் என்ன பண்ண பிளான் பண்ணி அந்த ராஜாவை சம்ஹாரம் பண்ணி அதுக்கப்புறம் தான் அவனோட ஜெயிச்சு சண்டை போட்டு அந்த ராஜ்யத்தை இவனால வாங்க முடியும். அது இல்லாதீங்க இவன் வந்து வெறும் ராஜா 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 சொல்லி கொண்டே இருந்தா ஒரு புரியாது. இந்த காரியங்கள்லாம் அவனால பண்ண வேண்டியது இருக்கு. அவனை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கணும். அதே சிந்தனையில இருக்கணும். அவன் என்ன பண்றான், எப்படி அவனை அட்டாக் பண்றது அப்படின்றத ஆர்மியோட போய் அவனை அந்த வாரில் போய் ஜெயிக்கணும்னு பிளான் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒன் பாயிண்டா இவனை ஜெயிச்சே ஆகணும். என்னுடைய ராஜ்யத்தை திரும்பி பண்ணி இந்த ஜனங்களுக்கு நல்லது பண்ணணும், இவனை மாதிரி நம்ம இருக்கக்கூடாது அப்படின்னு அந்த ஒரு எண்ணத்துல அவன் பண்ணான். இப்படி சத்ரு சம்ஹாரம் பண்ண பிறகுதான் அவனால உண்மையான ராஜா பதவி அவனுக்கு கிடைக்கும். அது வரைக்கும் அவன் வாயில ராஜா ராஜா சொல்லிட்டு இருக்க வேண்டியதுதான். அது மட்டும் இல்ல, அது மாத்திரம் வந்தா போதுமா, அந்த ராஜா எல்லாத்தையும் தூக்கி போட்டு போயிட்டாங்க, ஒண்ணுமே இல்லாம போயிடும், போயிட்டா கூட ஃபெயிலியர் ஆயிடும். அதனால அங்க இருக்கக்கூடிய பூஸ்ரீயம், அந்த அவனுடைய கேபிட்டல், அந்த ட்ரெஷர், அது எல்லாத்தையும் வேற எடுத்துக்கொள்ளணும். இவன் கைக்கு அதை எடுத்து வந்தாதான் இவனால நாம நல்லது செய்ய முடியும் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள். இந்த எக்ஸாம்பிள் அகிருத்வா சத்ரு சம்ஹாரம், சத்ரு சம்ஹாரத்தை செய்யாமல் அகில பூஸ்ரீயம் அகத்வா, பூஸ்ரீயங்கள் அகிலமா முழுக்க கண்ட்ரோல் ஆஃப் த கேபிட்டல், அந்த கேபிட்டல் முழுக்க கண்ட்ரோல் எடுக்கலனாலும் இவனால சரியா பண்ண முடியாது. இப்படி இந்த ரெண்டு காரியம் பண்ணாதான் இவனால உண்மையான ராஜாவாக முடியும். அப்படி இல்லைன்னு வச்சுங்க, ராஜா அம்பிக்கு சப்தாது, சும்மா நான் ராஜா சொன்னா அவன் யாரும் ராஜா ஒத்துக்க போறது இல்லை. நோ ராஜா பருத்த மகேதி, அவன் ராஜாவா ஆகுவானா, அவன் ராஜாவா ஆகவே மாட்டான். இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு ஒரு உபமானம் கொடுத்தார். இது திருஷ்டாந்தத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ தாஷ்டாந்தத்துக்கு போறோம். என்ன சொல்ல வர அப்படின்னா, இந்த ஜெகத் வித்தியாசம்னு இருக்க, அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அந்த எண்ணி என்ன பண்ணிட்டா நம்மள முழுக்க ஆட்கொண்டுட்டான். போட்டு நான் தான் ஜீவன், நான் தான் இந்த தேகம், நான் தான் இந்த மனசு அப்படின்னு நினைச்சிட்டு நான் எல்லா காரியமும் பண்ணிட்டு இருக்கேன். இந்த உலகத்துல இருக்கிற பொருள் தான் எனக்கு வேணும், அது வேணும், இது வேணும்னு பண்ணிட்டு இருக்கேன். இது இருக்கிற வரைக்கும் நான் வந்து எப்படி நானா பிரம்மன்னு சொன்னா சரியா வரும், அவன் பிரம்மா அப்படின்னு சொன்னா சரியா வராது. அவன் பிரம்மா வாயில சொல்லலாம், காலத்துல சொல்லலாம், கேட்கலாமே தவிர அவன் பிரம்மமா மாறுறதுன்றது. அவன் பிரம்மமா மாறணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, சிரவணம் மனநம் நிதித்தியாசனம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை போனோம். வாருக்கு போனா மட்டும் போதாது, அதை போய் நல்லா தெரிஞ்சுக்கணும். அந்த சத்ருவை பத்தி என்ன விஷயம் அப்படின்றத அவன் நல்லா வேதாந்தத்தை புரிஞ்சுக்கணும். அதை நல்லா புரிஞ்சுட்டாதான் அவனுக்கு வந்து கண்டிச்சல் வந்ததுன்னா தானே இதெல்லாம் பொய்யாகும். அந்த கண்டிச்சல் வரலன்னா வெறும் மாத்திரம் இருக்கும். ஜெகத் வித்யான்னு சொல்லுவானே தவிர நிஜமா ஜெகத் வித்தியாசம் அவனுக்கு வராது. அதனால இதை முதல்ல பண்ணணும். அது முதல்ல இல்ல, இவனுக்கு வந்து ஆர்மி எல்லாம் வேணும். அவன் நினைக்கிறதுக்கு என்ன ஆர்மி வேணும் அப்படின்னா, வித்யானித்திய வஸ்து விவேகா, சமதமாச்ச சம்பத்தி, மூச்சுத்துவம், இதெல்லாம் அவனுக்கு தேவை. விவேகம், வைராக்கியம், பக்தி, இதெல்லாமும் தேவை. இந்த ஆர்மி எல்லாம் வச்சுட்டுதான் அவன் வந்து அந்த ஜெகத் வித்தியாசத்தை இவனால் அழிக்க முடியும். இப்படி இந்த சத்ருவை சம்ஹாரம் பண்ணணும். இந்த அனாத்மாவை இவன் வந்து இது இல்லை அப்படின்னு நிச்சயமா தீர்மானம் பண்ணிடும். வெறும் அனாத்மாவும் தெரிஞ்சினா மட்டும் போதாது. நான் தான் பிரம்மம், ஆத்மைக்க வித்யா, அதுதான் முக்கியம். ஏன்னா அவர் ஏற்கனவே சொன்னாரு, நான் சாங்கியன, நான் யோகேன, கர்மனா, நான் வித்யா, ஜீவ பிரம்மாத்மைக்க ஞானம் வீணா மோட்சா அந்நியதா அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருக்காரு. சாங்கியத்தினாலேயோ யோகத்தினாலேயோ கர்மாவனாலேயோ உபாசனையினாலேயோ இது சிந்திக்கவே சிக்காது. ஆத்மைக்கத்துவ போதம் வினா ஆத்மாவும் பிரம்மமும் ஒன்று என்ற அந்த போதம் இல்லாமல் இந்த மோட்சாமக்களும் இதெல்லாம் சிந்திக்காது. இதெல்லாம் வந்து காரணங்களா, சககாரி காரணங்களா இருக்குமே தவிர சாட்சாத் காரணமாக ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன அந்நியதா, குரு சாஸ்திரம் சித்திரங்கள், இது மூணு கூட ஓரளவுக்கு தான் உங்க வரும். வேலையும் அவனே யாருக்கு
மருந்து சாப்பிட முடியாது, அவனுடைய பசிக்காக இன்னொருத்த சாப்பிட முடியாதுன்னு சொல்லி அவன் தான் இந்த ஞானத்தை அடையணும் அப்படின்னு சொன்ன மாதிரி இவர் அகில பூசிரியமாக இந்த ஜீவ பிரம்ம ஐக்கிய ஞானத்தை இவன் தான் அடையணும். இது அடையாம இவன் நான் பிரம்மன் சொல்ல முடியாது. எப்படி அந்த ராஜாவானவன் வெறும் சத்துரு சம்ஹாரம் பண்ணதுனால மட்டும் வராது, அந்த கேபிட்டலையே இவன் இவனுடைய ஆக்கிரமிப்புகளை எடுத்துட்டு வந்தாதான் இவனால எதுவும் பண்ண முடியும். அதே மாதிரி இங்க ஜெகத் வித்தியாசமும் வரணும், ஆத்மீகத்துவ போதம், இது ரெண்டுமே வரணும். அப்படி வந்ததுனாதான் இவன் நிஜமாகவே பிரம்மமாக மாறுவான். அகம் பிரம்மாஸ்மின்ற வார்த்தை அப்பதான் வேலிட் ஸ்டேட்மெண்டா இருக்குமே தவிர அது மாத்திரம் அது வரைக்கும் என்ன வார்த்தை, அது வாக்கு மாத்திரம் இருக்கும். வாயில சொன்னார் அவ்வளவுதான், வாயில வாக் பிக்லா மங்கி கரு அப்படின்னு சொல்லி சொல்றது, அது வந்து வாய்தான் வரைக்கும் சொல்லி நான் பிரம்மா நான் பிரம்மா நான் பிரம்மனா நிஜமாவே நான் பிரம்மா ஆனா இந்த காரியங்கள்லாம் பண்ணணும்னு ஒரு அழகான எக்ஸாம்பிள் சொல்லி இது சொன்னார். இது வரைக்கும் நம்ம பார்த்தோம். அகுருத்வா சத்துரு சம்ஹாரம் அகத்வா அகில பூஸ்ரீயம் ராஜா அகமிதி சப்தாத்து நோ ராஜா பவித மரகதி. வெறும் சப்தத்தினால ராஜா அவன் ஆக மாட்டான், இந்த ரெண்டு காரியமும் பண்ணணும். அதே மாதிரியே ஜெகத் வித்தியாசமும் ஜீவ பிரம்ம ஐக்கிய போதமோ இது ரெண்டு ஏற்படுறதே ஆனால்தான் ஒவ்வொரு பிரம்மனாக இருக்கலாம் முடியுமே தவிர அது வரைக்கும் அகம் பிரம்மான்னு சொல்றது வெறும் ஸ்டேட்மெண்டா தான் இருக்குமே தவிர அது கன்விக்ஷனோட இருக்காது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு எப்படி சத்து சம்ஹாரம் பண்றதுக்கு என்னெல்லாம் காரணங்களோ அதே மாதிரி இதுக்கும் காரணங்கள் என்னன்னாக்க ஆர்வி எப்படி அந்த காரணமா இருக்கோ அவனை பத்தியே சிந்தனை என்ன காரணம் இருக்கோ அதே மாதிரி சிரவணம் மனநம் நிதித்தியாசனம் பண்ணோம். அது மட்டும் இருந்தா வராது, எந்த சமயம் பார்த்து அடிக்கணும் அப்படின்னு அவன் எப்படி பிளான் பண்ணானோ அதே மாதிரி இவன் அதிகாரித்துவத்தை சம்பாதிக்கணும். அதிகாரித்துவத்தை சம்பாதிக்கலனால இந்த நாலேஜ் வராது. ஆகையினால அதிகாரித்துவத்தை சம்பாதிச்சு அவர் சிரவண மன நிதித்தியாசங்கள்னால ஆத்மீகத்துவ போதத்தை ஏற்படுத்தி கொண்டு அப்பதான் இவன் உண்மையிலேயே ராஜாவாக பவதி அப்படின்னு சொல்லி சொல்றது அப்பதான் அவனுக்கு பொருத்தமா இருக்கும் அப்படின்னு ஒரு அழகான எக்ஸாம்பிள் சொன்னாங்க. சொல்லிட்டு அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் இதே மாதிரியே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி இன்னொரு அழகான ஸ்லோகம் அடுத்தது. ஆப்தோ கிம் கணம் ததோ பரிசிலா உத்கர்ஷணம் ஸ்வீகிருதிம் நிக்ஷேபஸ்தமபேக்ஷதே நஹி பஹி சப்தைஸ்து நிர்கச்சதி தத்வத் பிரம்மவிதோபதேச மனன ஞானாதி துர்லப்யதே மாயா காச்சிதிரோதிதம் கோமமலம் தத்வம் நதுர்யுக்திபிஹி அப்படின்னார். ஆப்தோக்திம் கணனம் ததோ பரிசிலாதி உத்கர்ஷணம் ஸ்வீகிருதிம். ஆப்தோக்தி ஆப்தன் அப்படின்னாக்க நண்பன். ஆப்தன்னாக்க என்ன டெபினிஷன் கூட யதார்த்த பக்தன். ஆப்தன்னாக்க நமக்கு உண்மையை சொல்லலாம், அப்பா இது வேண்டாம்பா அப்படின்னு உண்மையிலேயே யார் சொல்லணும்னா அவன் தான் ஃப்ரெண்டுன்னு தீர்மானம் பண்ணி வச்சிருக்கோம் சாஸ்திரங்கள்லாம். ஒரு ஃப்ரெண்டா இருந்தாங்க அவனுக்கு நல்லது செய்யணும். நீ சொன்னா இல்லப்பா இது பண்றது நல்லது கரெக்ட், இப்படி பண்ணு அப்படி பண்ணு அப்படின்னு யார் கைட் பண்ணாங்க. அவன் என்ன சொன்னா ஆப்தோக்த வாக்கியம் தான் பிரமாணம்னு சொல்றீங்க அப்படின்னு சாட்சியம் சொல்லியிருக்கான். அப்போ யோகிக்க ஈஸ்வரனை நம்புறான். அவன் என்ன சொன்னா இது வேதமானது நல்லதுதான் நமக்கு சொல்லிக் கொடுக்கறது அப்படின்னு சொன்னா அவன் ஈஸ்வரனும் ஆப்தம் தான் அப்படின்னு சொன்னான். ஏன்னா யதார்த்தமா யார் பேசுறாலும் அவன் ஆப்தன் அப்படின்னாக்க வேதம் முழுக்க நம்மளுடைய நல்லதுக்காக உண்மையான பிரிச்சுட்டு வருதுன்னா நம்ம வேதத்தான் நம்மளை காப்பாற்றாது. அதனால அதை கொடுத்த ஈஸ்வரனான அவரும் ஆப்தன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிட்டான். ஸோ அதனால இப்ப சாஸ்திரங்கள்ல ஆப்தோ அப்படின்னாக்கா அதை எடுத்துக்கணும். அது உண்மையான வார்த்தை, அதை நீங்க நம்பினீர்கள் ஆனால் முன்னுக்கு வரலாம் அப்படிங்கிற அர்த்தத்துக்கு பேரு ஆப்த உக்தி. ஆப்தேன உக்தா ஆப்த உக்தி. ஆப்த உக்தி அந்த ஆப்த உக்தி அந்த ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான். இவன் என்ன பண்ணா ஒரு லேண்ட் ஒப்பம் வாங்கிட்டான். வாங்கினோன்னா அவன் ஃப்ரெண்டு சொன்னா வா நீ வாங்கிக்க இந்த லேண்ட் ரொம்ப பெரியவாள்லாம் இருந்த லேண்டு, இது உள்ள ஒரு புதையில இருக்குன்னு ரொம்ப நாளா தெரியும், நீ தேடி பார்த்தேன்னா நீ சும்மா புதையல் இருக்கு அப்படின்னு சொன்னான். சொன்ன உடனே இவன் கேட்டு அவன் இந்த புதையல் இருக்கான்னு சொல்லிட்டே இருந்தாங்கன்னாக்கா நடக்குமா? புதையல் இருக்குன்னு சொல்லிட்டு வலையிட்டு போயிட்டு புதையல் இருக்குன்னு தேடா என்ன பண்ணாலும் அதை தேடா. அதனால இந்த ஆப்தோக்தி வாக்கியத்தை எடுத்துட்டு கணனம் அதை நோண்டி பார்ப்பான். அந்த இடத்துல உன் சொன்ன நம்பி இந்த சொன்னானேன்றதுனால அந்த மண்ணெல்லாம் எடுத்து நல்லா மம்முட்டி வச்சு ஒரு ஓட்டை போட்டு பார்த்தான். கணனம் பண்ணி பார்த்தான். அதுக்கு மேல அப்பா உபரி அதுக்கு உபரி மேல இருக்க கூட சிலாதி உத்கர்ஷணம் ஸ்வீகிருதம். சில புத்தகத்துல சிலாதி அபகர்ஷணம்னு போட்டாலும் ஒண்ணுதான், உத்கர்ஷணம்னு போட்டாலும் ஒண்ணுதான். அதுக்கு மேல இருக்கக்கூடிய ராக்கெல்லாம் நிறைய இருக்கு, ராக்கு மஞ்சள்லாம் நிறைய இருக்கு.
அதை மட்டும் சரி நீங்க ஓட்டையை போட்டு விட்டா போதும், அதெல்லாம் தள்ளணும், இவன் தேடணும்னாங்க. அது எல்லாத்தையும் நல்லா தள்ளிட்டு அதுக்கப்புறம் தான் அங்க என்ன இருக்குன்றத பார்த்து நிக்ஷேபாகா, அந்த நிக்ஷேபாகானாக்க புதையல், அங்க நிக்ஷேபம் பண்ண வச்சு அங்க எடுத்து போடப்பட்டது. இது வந்து அக்னௌ நிக்ஷேபகா ஹோமஹா, அக்னியில வந்து நீங்க திரவியத்தை போட்டீங்கன்னாக்கா அப்பதான் அதுக்கு பேர் தேவதா உத்தேசமா நீங்க ஏதாவது பண்ணீங்க அக்னேய சுவாகா வாயில போனா அக்னி உத்தேசேன பண்ணா திரவிய தியாகா யாகா, அது பேர் யாகம் பேர். தேவதா உத்தேசேன திரவிய தியாகா யாகா, அந்த திரவியத்தை தியாகம் பண்ணணும், அந்த அக்னேய சுவாகான்னு சொல்றது அந்த ஒரு ஆக்டிவிட்டிக்கு பேர் யாகம்னு பேர். அக்னியில கொண்டு போய் அதை போட்டானாக்கா அது பேர் ஹோமம்னு பேர். இது சின்ன வித்தியாசம் ஹோமத்துக்கும் யாகத்துக்கும். நிக்ஷேபகா அப்படின்னா அங்க உள்ள வைக்கப்பட்டது. எது வைக்கப்பட்டது இங்க அப்படின்னா நிக்ஷேபகான இந்த இடத்துல நம்ம புதையல் அப்படின்னு சொல்லி நிக்ஷேபகா சமபேட்சதே. அது என்ன அபேட்சிக்கிறதுனா இது டிபெண்டன்ட் ஆன அதை எதிர்பார்க்கறது. எதை எதிர்பார்க்கறதுன்னா கணனத்தையும் அதுக்கு மேல இருக்கிற சிவா உத்கர்ஷனத்தையும் அதை எதிர்பார்த்து இவன் அதை ஸ்வீகாரம் பண்ணிக்கணும். அதை வந்து ஓடிட்டார், அப்பதான் அவனுக்கு வரும், அப்பதான் அவனுடைய கோபத்தை தெரியும். ரொம்ப ஏழை லேண்டை வாங்கிட்டாங்க வெறுமை இதெல்லாம் பண்ண அவன் மண்ணை தோண்டணும், அதுக்கப்புறம் மேல இருக்கக்கூடிய சிறைகள் எல்லாம் இருக்கணும், அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை எடுக்கணும், அது இவன் தான் மாறணும். இந்த மசூதுனாதான் அவனுக்கு இந்த பாவத்தில இருந்து ரிலீஃப் பண்ணது கிடைக்கும். இன்னைக்கு வகிகத்தை பெருமை பெருமை பேரிந்தே எல்லாத்துல புதையல் இருக்கு, எல்லாத்துல புதையல் இருக்குன்னு சொல்றான், புதையல் இருக்குன்னு சொல்றான், புதையல் இருக்கான்னு சொல்லி அதுக்கு மேல கட்டிட்டான்னு வச்சுக்கோங்க, அவன் கடைசி வரைக்கும் இப்படியேதான் இருக்கணும். புதையல் இருக்குன்னு தெரிஞ்சதுனாக்க அந்த வார்த்தையுடைய வார்த்தையில நம்பிக்கை இருக்குமே, ஆனால் அவன் உடனே என்ன பண்ணணும், கணனம் பண்ணணும், அதுக்கப்புறம் சீராதி உத்கர்ஷனம் பண்ணணும், அதுக்கப்புறம் அதுதான் அதாக ஆட்சி கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி அப்பதான் இந்த சப்தத்தினால அது அப்பதான் வராது அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னார். இப்ப திருஷ்டாந்தத்தை முதல்ல சொல்றார். ஆப்தோக்திம் கணனம் ததோபரி ஷிலாதி உத்கர்ஷனம் ஸ்வீகிருதிம் நிஷேபஸ்தமபேக்ஷதே நஹி பஹி சப்தைஸ்து நிர்கச்சதி. ஆப்தோக்தி ஆப்தனால் சொல்லப்பட்டது இந்த ரகசியமானது தன்னுடைய நண்பனால இவனுக்கு சொல்லப்பட்டது. அவன் சொன்னாக்க அவன் சொல்றது உண்மை, அவன் சொல்றான் இந்த இடத்துல ட்ரெஷர் இருக்கு அப்படின்னு சொன்னான். சொன்ன ஒரு நம்பி அதை கணனம் பண்ணான், கணனம் பண்ணி அதுக்கப்புறம் இருக்கிற சிலாதி உத்கர்ஷன் அது மேல இருக்கிற சில ஆட்கள்லாம் என்ன பண்ணா அபகர்ஷனம் பண்ணான், தள்ளி விட்டான், தள்ளி விட்டு ஓட்டிட்டான், ஸ்வீகிருதம் அதை ஸ்வீகாரம் பண்ணிட்டான். அப்படி எதை நிக்ஷேபகா அந்த முறையை எப்படி அவன் ஸ்வீகாரம் பண்ணான்னா அது இந்த 3 ஆக்ஷனை எதிர்பார்க்க அவனுக்கு தெரியணும். ஃபர்ஸ்ட் புதையல் இருக்குன்றது அது ஒரு கண்டிஷன், அதுக்கப்புறம் அது தெரியறதுக்கான எஃபர்ட் என்னவோ அது கணனத்தை பண்ணணும், நீ அதை நோண்டி பார்க்கணும். 3வது அது என்னெல்லாம் இடைஞ்சல் வருதோ அது எல்லாத்தையும் தள்ளணும். இப்படி இந்த 3 காரியத்தையும் அந்த புதையலானது எதிர்பார்க்குது. இந்த 3 காரியத்தையும் பண்ணான்னாக்கா அவனுக்கு புதையல் கிடைக்கப்படாது. அது இல்லாம நான் வெறும புதையல் என் காலத்துல இருக்கு என் காலத்துல இருக்கு என் காலத்துல இருக்குன்னு சொன்னான்னாக்கா அவனுடைய பசியோ அவனுடைய பாலத்தையோ போக்குவது இல்லை அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி இப்போ ராஷ்டிரத்துக்கு வரும். தத்வதே பிரம்மவிதோ பிரம்மவிதுபதேஷா மன ஞானாதி விர்லப்யதே மாயா காரிய விரோஹிதம் மமமலம் தத்துவம் நதுர்யுக்திபிஹி. தத்வதே இந்த எக்ஸாம்பிள் இது திருஷ்டாந்தம். இப்ப தாஷ்டாந்தத்துக்கு போவோம். இதே மாதிரி என்ன பண்ணணும்னாக்க ஆப்ரோக்தி. ஆப்ரோக்தி என்னன்னா வேதம். வேதம் நமக்கு என்ன சொல்லி கொடுக்குறது அப்படின்னாக்க நீதான் பிரம்மம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறது. நீதான் பிரம்மம், இந்த உலகம் எல்லாம் போய் அப்படின்னு சிரமம் பண்ணலாம். நல்லா சிரமம் சுதி வாக்கியங்கள்லாம் நல்லா கேட்கலாம். எல்லாம் கேட்டு சுதி வாக்கியங்கள்லாம் கேட்ட பிறகு என்ன பண்ணா அந்த வார்த்தைகளை கேட்டா மட்டும் போதாது, மனனம் பண்ணணும். அதை வந்து மனனம் பண்ணணும்னாக்க நல்லா பண்ணி. ஏன்னாக்க நம்ம சுதியில எப்படி ஆச்சாரியார் சொல்லிட்டாருன்னா 2வது சூத்திரத்துல ஜென்மாத்தியதா சொல்லும் போது சுத்தியாதயா அனுபவாலய யதாசம்பவம் மிக பிரமாணம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனாலதான் ஸ்ரோதவியோ மந்தவியோ அப்படின்னு மந்தவியோன்னு சொல்றதுனால மனநமும் ஆஸ் இம்பார்ட்டன்ட் ஆஸ் சிரவணம் அப்படின்னு சொல்லும் போது மனநம்னா என்னன்னா அனுபவத்துக்கு வர மாதிரி அதை நினைச்சு பார்க்கணும். சும்மா இல்லாம வெறும் புத்தகத்துல சொல்லி இருக்குன்னு பூர்வமே எல்லாம் சொல்ல மாதிரி இந்த அவிசரி இந்த இந்திரனுக்கு கொடுத்தா இந்திரன் வந்து இதை வாங்கிட்டு போவான் அப்படின்னு சொன்னா வெறும் நம்பிக்கை தான் ஆகல. ஆனா இங்க வேதாந்தம் அப்படி கிடையாது. எது சொன்னாலும் அதை வந்து ரிலேட் பண்ணிட்டே இருக்கணும், என்னோட ரிலேட் பண்ணிட்டே இருக்கு, அனுபவத்துக்கு வரணும். இந்த அனுபவமும் ஒரு பிரமாணம். எப்படி சுத்தியான பிரமாணமோ அதே மாதிரி சுத்திக்க பிரமாணமா இந்த இன்டெலிஜென்ட் பர்சன் என்ன நினைக்கிறானோ
பிரமாணமா இருக்கு. ஏன் வேதாந்தத்துக்கு பார்த்தா ஸ்பெஷல் கேஸ். அதனால வித்தியாதியற்ற அனுபவாதியற்ற அப்படின்னு சொன்ன அனுபவமும் பிரமாணம், யதார்த்தமும் இத பிரமாணம் அப்படின்னாக்க எல்லா தத்துவம் எல்லாம் ஒத்துக்க வேண்டியதுன்னா இல்ல. ஸ்ருதி சகாயமா என்ன இருக்கோ அந்த தத்துவத்தை தான் ஒத்துக்கணுமே தவிர கேவல தத்துவத்தை நம்ம ஒத்துக்கவே கூடாது. எப்போதுமே தத்துவம் சஞ்சயம் விபரியம் வந்துட்டுனாக்க இதுக்கு தீர்மானம் பண்றதுக்கு என்னன்னா நம்ம கையில ஒரு ஸ்ருதி பேசிருக்கணும். அந்த ஸ்ருதி இருக்குது அங்க என்ன ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னாக்க இவானி பூதானி ஜாயந்தே ஏ நஜாதானி ஜீவந்தி எத்ரயம் அபிசந்தி சந்தி தத்விஜாசத்வ தத் பிரம்மா அப்படின்னு சொல்லியிருக்கு வேதத்துல. எதிலிருந்து இந்த உலகங்கள் எல்லாம் வந்ததோ அது பிரம்மா, எதனால இந்த உலகங்கள் எல்லாம் தாக்கப்படுகிறதோ அது பிரம்மா, எது இதெல்லாம் லயமாகோ அது பிரம்மா அப்படின்னு சொல்லியிருக்கு. உடனே இவன் தர்க்கத்தினால யோசிக்க ஆரம்பிச்சான். உலகத்துல எல்லாமே அப்படித்தானே, எது வருதுன்னாக்க ஜென்மான்னு ஒண்ணு இருக்கு, ஸ்திதின்னு ஒண்ணு இருக்கு, லயான்னு ஒண்ணு இருக்கு. ஜென்மா ஸ்திதி லயம் இதான் ஆர்டர். இந்த ஆர்டர்ல தான் சொல்லி ஆகணும். இதுக்கு என்ன ஸ்ருதி? ஜென்மா ஸ்திதி சொன்னாலே போதுமே, நான் புரிஞ்சுக்கணும். எதுவும் பிறந்துதான் அதுதான் இருக்க போகுது, எது இருக்க போகுது அதுதான் ஆக போகுது. இது நம்மளுடைய புத்தி சக்திக்கே தெரியுமா அப்படின்னாக்க கிடையாது. இப்படி நீ வந்து போனா அது சமானமா ஆகாது. நீ என்ன வச்சுக்கணும், நீ என்ன நினைக்கிறியோ அதை சுருதி சொல்றது. அந்த ஸ்ருதிக்கு ஏற்ற மாதிரி நம்ம நினைக்கிறோம். இப்படி நீங்க நம்ம புரிஞ்சுட்டோம்னா அந்த ஸ்ருதி பிரமாணத்தோட புரிஞ்சுட்டோம்னா அதுதான் வேலை வரும். அதுக்கு மீமாம்சை என்னதுதான் நம்ம சாதாரணமா லோக்கல்ல நம்ம பேசும்போது சொல்றோம், எப்போதும் யார் யார் வாய் கேட்கணும்னு போகலாம். யார் எதுன்னு சொன்னா என்ன விஷயம் நல்லா இருக்குதுன்னா எடுக்க வேண்டியதானே சொன்னாங்க. அது லோக்கல்ல கரெக்டா இருக்கு. ஆனா வேதத்துக்கு அதை மீமாம்சை எல்லாம் ஒத்துக்கல, வைதிகள்லாம் அதை ஒத்துக்கல. இப்போ பால் இருக்கு, பத்து வீட்டுல பாலை கலந்து ஃப்ரெஷ்ஷா கொண்டு வந்துருக்கான், நம்ம ஜீவாராதனைக்காக கொண்டு வந்திருக்கான்னு வச்சுங்க. அதை அவன் ஒரு நாய்த்தோட எடுத்துட்டு வந்து கொடுத்தான்னு வச்சுங்க, அதை போய் சிவனுக்கு அர்ப்பணை பண்ண முடியுமா? பண்ண முடியாது. அதனால அது எங்கேருந்து வருதுன்றது மட்டும் முக்கியம் இல்லை, யாருக்கிட்டே இருந்து வருதுன்றதும் அந்த மனதில் எடுத்துக்கணும் நம்ம. அதனால சுத்தியுத்தமா இருந்ததுதான் நம்ம பிரமாணமா எடுத்துக்கணும் தவிர யாரோ சொன்னதெல்லாம் பிரமாணமா நம்ம எடுத்துக்க முடியாது. இதுக்கு பின்னாடி ஒரு ஸ்ருதியை தேடி கண்டுபிடிங்க, அந்த ஸ்ருதியை அது சொல்லியிருக்குன்னு தெரிஞ்சுட்டு அதை ஃபாலோ பண்ணுங்க. அப்போதான் அது எஃபிகேசியஸ், அப்பதான் அதுக்கு வேலிடிட்டி வரும் அப்படின்னு நம்ம தீர்மானம் பண்ணியிருக்கோம் வைதிகத்துல. இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொன்னாக்க, இப்போ அஹிம்சை, அஹிம்சையை ஜெயினும் சொல்றான், புத்திஸ்டும் சொல்றான். நம்மளும் இந்த அஹிம்சையை ஃபாலோ பண்ணா நல்லது தானே, எல்லாரும் நல்லதானே சொல்லியிருக்காங்க. நான் ஏன் அஹிம்சையை நானும் ஃபாலோ பண்றேன் அதுல சொன்ன மாதிரின்னு சொன்னா அது பலன் கொடுக்காது. இப்படி பண்ணாங்க ரொம்ப வைதிகமா இருக்கவா பிராமணா இருக்கவா சொன்னா வேதோக்தமான அஹிம்சையா சர்வா பூதானின்னு வேதம் சொல்லியிருக்கு. அந்த வேதத்துல சொன்னதுனாலதான் நம்ம இந்த அஹிம்சையை ஃபாலோ பண்றோம் அப்படின்னு யாரு தெரிஞ்சுக்கிறான்னா அவன் பண்ற அஹிம்சைக்கு தான் அந்த பலன், அவனுக்கு தான் அந்த கர்ம சுத்தி வரும். அவன் இவன் சொல்றான் அவன் சொல்றான் அஹிம்சையை பண்ணாங்க. இந்த ஆர்குமெண்ட் கொஞ்சம் ரேஷனலா இருக்காது. ஆனா இதுதான் சத்தியம். இந்த ரேஷனல்ன்றத நம்ம புரிஞ்சுக்கணும் இது. ஏன்னா அப்படிதான் நம்ம வைதிக மதத்துல எடுத்துருக்கு. சுத்தி அங்கீதமா இருக்கணும், எதுவா இருந்தாலும் சுத்தி யுத்தமா இருக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்மளுடைய தர்க்கம் வேலை செய்யணும். இப்படி சுத்தியில சொன்னது மக்கள் போதாது, தர்க்கத்தோட சேர்ந்து அதை யோசிக்கணும். இப்படி யோசிச்சாதான் வரும்னு சொல்றதுனாலதான் அது எதனால தெரியாது அப்படின்னாக்க லோகல்வியோ மந்தல்வியோன்னு சொன்னதுனால அதை மனநம் பண்ண. புதிய கேட்டீங்க, நீங்க கேட்டதை மனநம் பண்ணி உங்களுக்கு ஆக்கி கொள்ளணும்னாக்க உங்களுடைய அனுபவத்துக்கும் வரணும். அதனால என்ன, உங்களுடைய இன்டெலிஜென்ஸ் தர்க்கமும் வேணும். ஆனா மிய தர்க்கம் முதல்ல இருந்துதான் நைசா தர்க்கேன மகிராபனையான சொல்றது. தர்க்கத்தினால இதை வெறுமை கண்டுபிடிக்க முடியாது. சுத்தியுக்தமான தர்க்கமா இருந்ததே ஆனால் அது உங்களுக்கு அனுபவத்தை கொடுக்கும். அந்த அனுபவம் தான் பிரம்ம ஞானத்தை கொடுக்கும். அதனால வெறுமை கேட்கற நாளைக்கு முதலும் போதாது நம்மளுடைய உழைப்பும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சோகவியோ மந்தவியோ இதுதான் மனநம் அப்படின்னு சொல்றோம். இந்த மனநத்தை தான் எக்ஸாம்பிள்ல கணனம்னு சொன்னோம். ஆப்டோட்டிங் சிரவணம், கணனம் மனநம். இந்த கணனம்னாக்க மனநம் இப்படி மனநம் பண்ணலாம். எப்படி மனநம் பண்ணுவான் அப்படின்னாக்க இப்போ இதுல சொல்லியிருக்கு அப்படின்றதுல ஒருத்தன் போய் நல்லா காட்டுல போய் மாட்டிட்டான். நல்ல காடு, திசையே தெரியல, இந்த பக்கம் போறதா அந்த பக்கம் போறதான்னு தெரியல. அங்க யாரோ ஒருத்தன் வந்தான். அவங்க கிட்ட போய் அப்பா நான் இந்த மாதிரி நான் காந்தார தேசத்துக்கு போனோம், நான் இந்த மாதிரி ராத்திரி இருட்டுல மாட்டிட்டேன், நான் எப்படி போவேன்னு கேட்கறான். கேட்டவுடனே அவன் என்ன சொல்றான், காந்தார தேசத்துக்கு போமா, சரி இப்படி போங்க, நீங்க கிழக்கால போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திசையை காமிக்கலாம். இப்போ இவனுடைய நிலையை நினைச்சு பாருங்க, இவனுக்கு வேற கெட்டியே கிடையாது. இவன் காட்டுல போய் மாட்டினான்னா அப்புறம் வெளியே வர முடியாது. இப்படி இருக்கும்போது ஒருத்தர் சொல்ற இப்படிதான் போகணும் நீங்க அப்படின்னு சொன்னா அந்த வார்த்தையை நம்ப
அதை நம்பி நேரம் அந்த வழியிலேயே போறான். அந்த வேதாளி பண்ணினா அவன் சொன்ன வார்த்தையே பண்ணணும் பண்ணிட்டு போனோம்னா விசாரிச்சு போனான்னா அவன் காந்தார தேசத்தை போய் சேர்ந்துடுவான். போய் இவருக்கு நம்பிக்கை இல்லாம இருந்தான்னு வச்சுங்க, அங்கேயே இருக்க வேண்டியதான், காலத்திலேயே சுத்திட்டு இருக்க வேண்டியதான், ராத்திரி பாம்புல மாட்டிக்கிறதோ எங்கேயோ அவன் போய் சேர முடியாது ஊருக்கு. அப்படி இந்த ஆச்சாரியவான் புருஷோ வேத அப்படின்னு அப்படி ஒரு ஆச்சாரியன் என்ன பண்றா, சத்குரு ரூபாய் வந்து இந்த மாதிரி இந்த சம்சாரத்துல அல்லாஹ் இருக்கிய பாடி இதுதான் வழி, வேதாந்த சாஸ்திரம் தான் உங்க வழி, இதுதாமா பிரம்மா, அது முதல்ல தேர்ந்த வழியை பாரு அப்படின்னு சொல்லி ஆச்சாரியவான் புருஷோ வேத. இந்த புருஷனாவ ஆச்சாரியனை அடைய பெற்றுதான் இதை அறிகிறான். இந்த சுதி பிரமாணத்தையும் வச்சுட்டு அந்த ஆப்தோக்தியையும் வச்சுட்டு அனுபவத்தையும் வச்சுட்டு காந்தார தேசத்தையும் வச்சுட்டு இவன் எப்படி போய் முன்னுக்கு வரானோ அப்படித்தான் இங்கேயும் பண்ணணும். கவனம் மாத்திரம் பண்ணா போதாது, மனமும் ரொம்ப ஆவசியம். சரி, ஆப்தோக்தின் கரணம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் அது உபரி சிலாதி உட்கரிசல். இதுக்கப்புறம் அதுக்கு மேல இருக்கிற பண்டு ராக்கு இது எல்லாத்தையும் தள்ளணும். நமக்கு என்னதான் அதை சிரவணம் பண்ணியாச்சு மனனம் பண்ணினா கூட திருப்பி எத்தனையோ ஜென்மாக்களை இந்த நான் தான் தேகம்ன்ற வாசனை இருந்துட்டே இருக்கு. இது போய் நீங்க ஒரே நாள்ல போகுமா? இது 40-45 வருஷமா காத்து குடிச்சிட்டு இருக்கிற ஆளை போய் திடீர்னு நாளையில காத்து குடிக்காதுனாக்கா அவருக்கு தலை வலிக்கிற மாதிரி இருக்கும், கால் வலிக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் யோசிச்சு கொஞ்சமா ஆட்டோ எல்லாம் கொடுத்து மைண்ட் கண்ட்ரோல் பண்ணி அது அப்படிதான் விடணும். அதே மாதிரி என்ன பண்ணா எத்தனையோ வருஷமா நான் இந்த பாடி வந்திருக்கு. இப்ப நேரம் ஆச்சாரியர் வந்து நீ இந்த உடம்பு கிடையாது, நீ வந்து 3 சரீர விளக்கல நீ பஞ்ச கோஷ அதிகா அப்படின்னா சொன்னாங்க, அது ஏற்க மாட்டேங்கிறது. அதனால என்ன பண்ண வேண்டியதுல நிறைய நிதித்தியாசம் பண்ண வேண்டியது. இந்த திருப்பி இந்த சுதத்தின 1 பாயிண்டா இதை வச்சு கன்விக்டா யோசிக்க வேண்டியது. அதாவது அந்த நாலேஜ வந்து எனதா ஆகல, பிரம்மமா இந்த உடம்பு இல்லையா நானா அப்படின்னு புரிஞ்சினேன். அது இந்த பிரம்மம் இல்லையா, இந்த உடம்பு இல்லையான்றது உடம்பு இல்லை அப்படின்ற தீர்மானம் எப்படி வரும்? அதை யோசிச்சு ஆட்டோமேஷன் மட்டும் நான் டெய்லி அதை நினைச்சு கன்விக்ஷன் வர வரைக்கும் அது வர. இந்த கன்விக்ஷனுக்கு பேர் தான் நிதித்தியாசம். இந்த நிதித்தியாசனத்தினால என்ன வந்ததுன்னா இந்த விபரீதமான ஒரு பாவனை எனக்கு இல்லை, நான் இந்த சரீரம் தான். ஏன்னா நடுவுல அந்த இது ஒத்துக்கும் சொல்லிட்டு போயிட்டு ஆமா நீதான் ராஜாவா, நான் எங்க ராஜா, டெய்லி நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கேன், என்ன போய் ராஜான்னு சொல்றது நாளைக்கு திருப்பி வரும். திருப்பி இல்ல சுதிங்கிறத நம்பணும். கவனம்னா எப்படி பண்ணுங்க, சத்வித லிங்கங்கள்னால தீர்மானம் பண்ணிருக்கு. உபகலமம் உபசம்ஹாரம் அபியாசம் அபூர்வதா பலம் அர்த்தவாதம் உபபத்திகின்னு அந்த தீர்மானம் தான் பண்ணி ஒரு சுதி சொல்றதுன்னா அது சாதாரணமா சொல்லும். அது மட்டும் இல்ல, பரம கிருபாலுவா இருக்கக்கூடிய ஒரு ஆச்சாரியன் என்கிட்ட சொல்லியிருக்காருன்னாக்கா அது பொய்யாகுமா அப்படின்னு இவன் திருப்பி அதை மனநலம் பண்ண உடனே திருப்பி 1 பாயிண்டா இல்ல இந்த விபரீத பாவனை போனோம். நான் தான் தேகம் இவ்வளவு நாள் வந்தது தப்பு, நான் தேகம் இல்லை, இதான் இந்த ரூபா அப்படின்னு சொல்லி அவன் என்ன சரீரம் நம்ம மனசு புத்தி அப்படின்னு அவன் டெய்லி அதை நினைச்சு இதான் இந்த ரூபா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னு டெய்லி நிதித்தியாசனம் பண்ணாதான் இது கிடைக்கும். இந்த மாதிரி மனங்கள்லாம் வந்துட்டு இதெல்லாம் அபகர்ஷனம் பண்ணும். இந்த ராக்ஸ் எல்லாம் இருக்க பெரிய ராக்கு சிவம் மாதிரி இது வந்து அப்பப்போ வந்துடும் நமக்கு. அதை வந்த உடனே அதையும் தள்ளணும், அபகர்ஷனம் பண்ணணும். இப்படி சிலாதி உத்கரிசனம் பண்ணினா அந்த ஜீவனும் பிரம்மமும் ஒன்றுன்றது ஸ்வீகாரம் பண்ணிக்கணும். அப்பதான் ஒன்லி தென் யூ கேன் ஓன் அப் தட். அது வரைக்கும் இது என்ன ஆகும், நாலேஜா தான் இருக்குமே தவிர புத்தியில இருக்குமே தவிர என்னதான் மாறவே மாறாது. என்னதான் மாறினா அசிமுலேஷன் வரணும்னாக்க, அந்த கண்டிஷன் அசிமுலேஷனா மாறணும்னாக்க இந்த காரியத்தை நான் பண்ணித்தான் ஆகணும். அப்படின்றதுக்காக தான் ஆப்தோக்தி சிரவணம் கரணம் மனனம் உபரி சிலாதி உட்கர்ஷனம் இந்த விபரீத பாவனை பிரமாண அசம்பாவனை இருந்தது. இது உண்மையா அப்படின்னு சுதியை கேட்டு வேறதான் பிரமாணம், வேற யாரும் நமக்கு ஆப்ஷன் கிடையாது. உலகத்துல நிச்சயம் எல்லாம் நம்மள வந்து கல்யாணம் பண்ணிக்கோ அதை பண்ணிக்கோ இது பண்ணிக்கோன்னு எல்லாரும் விட்டாங்களே தவிர யாரும் உண்மையான ஆத்ம ஞானத்தை பண்ணணும்னு சொல்லவே இல்லை. நம்ம பெரியவாரம் ஏதோ இப்பதான் இந்த இடத்துல தான் வந்து கிடைச்சிருக்கு, நம்ம கண்டுபிடிச்சோம். பிரமாண அசம்பாவனை போச்சு. அதுக்கப்புறம் இது சொல்றது உண்மையான்னு பார்த்தாங்க, கொஞ்சம் மனநம் பண்ணி பார்த்தோம்னாக்க ஆமா உலகம் பொய்யாதான் இருக்கணும். ஏன்னா இதுல இருக்கக்கூடிய ஆனந்தங்கள் எல்லாமே துக்க கலப்போட இருக்கு. துக்க கலப்பு இல்லாத ஆனந்தம்ன்றது எங்கேயும் இல்லை. சுதியோ துக்க கலப்பு இல்லாத ஆனந்தம் நீதான் சொல்றது. எனக்கும் அப்பப்போ இந்த ஆனந்தம் எவ்வளவு மாதிரி தெரியுது. அந்த ஆனந்தம் என்னுடைய சுரூபமா இருக்கிறதுனால அது வரும். என்னுடைய சுரூபமா இல்லைன்னா எப்படி வரும் அப்படின்னு இவன் தெரிஞ்சுட்டு மனம் பண்ணுவான். அப்பதான் பிரமேய அசம்பாவனை வரும். பிரமேயன்னா அறிய வேண்டிய பொருள் பிரம்மத்துல இவனுக்கு சந்தேகம் இருந்தது, அது போச்சு. இப்போ விபரீத பாவனை இருக்கு. ரொம்ப நாளா இவனுடைய யோசனையில நான் தான் சரீரம் நான் தான் தேகம் அப்படின்னு இவன் கொஞ்சம் கொஞ்சமா சுத்தியில சொல்லு. ஓஹோ தேகம் இப்ப பேர் வைக்கும் போது யோசிச்சு தகன யோசியம் தேகம் பேர் வச்சான்.
தேகம்னு சொல்லும் போது அந்த தேகம்னு சொன்னா நமக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா கண்ணாடியில பார்த்தா நம்ம தேகம் ஞாபகம் வரக்கூடாது. தேகம் சுத்தியில என்ன சொல்றது, தகன யோக்கியம் தேகம், இது ஒரு நாள் இடிக்க போகுது. அவர் என்ன சொல்றாரு, அப்போ தியானத்துவம் விஜயாவாதாஞ்ச வாசதே கதா சூரகதா சுஞ்ச நானு சோச்சந்தி பண்டிதான. அதுன்னு என்ன பண்ணா ரொம்ப தெரிஞ்ச மாதிரி, ஐயோ எல்லாருக்கும் பிட்டோட கட்டிரியெல்லாம் இல்லாம போயிடுவேன், வார் வந்துச்சுனாக்க ஸ்திரீகள்லாம் வந்து கெட்டு போயிடுவாங்க, ஸ்திரீகள்லாம் வேற வேற ஜாதியில இருக்குவாங்க, கல்யாணம் பண்ணிடுவாங்க. அப்படி கல்யாணம் பண்ணா அவ அப்பாக்கெல்லாம் எப்படி பிண்டம் கிடைக்கும், யார் உலகம் போடுவா, இப்படி போய் எல்லாருமே இதெல்லாம் காரணம் நான் ஆயிடுவேன், இப்படிப்பட்ட ஒரு சண்டை எனக்கு வேணுமா, அது என்னை வளர்த்த எங்க பாட்டனார் இருக்காரு, என்னுடைய ஆச்சாரியன் நான் யார்கிட்ட படிச்சேன் அவர் இருக்காரு, என்னுடைய ஓன் பிரதர்ஸ் எல்லாம் இருக்காங்க, இவெல்லாம் நாளைக்கு செத்து போனான்னாக்கா நாளைக்கு என்னன்னு பேசவே முதல் அத்தியாயம் முழுக்க இவனை நல்லா ஏற்றிட்டு நல்லா வரைக்கும் பேசிட்டு கடைசியா சொன்னாரு, ரொம்ப பேசுறிய நீ சத்திரிய, நீ வீட்டுல இருந்து கலக்கி ஷூ போடும்போது உனக்கு தெரியாதா, ட்ரெஸ் போடும்போது தெரியாதா, விசில் எடுத்து பாக்கெட்ல வச்சுக்கும் போது தெரியாதா, தங்க எடுத்து ஊடும் போது தெரியாதா, திடீர்னு உனக்கு ஞானம் உதயம். அதுவும் பிராமணம் மாதிரி தர்மத்தெல்லாம் பேச ஆரம்பிச்சு யார் எதை பேசுறதுன்னு கிடையாது, நீ சத்திரியன் ஆரம்பிச்சு எல்லாத்தையும் பேசுறிய. முதல்ல நீ புரிஞ்சுக்கோ, முதல்ல இந்த ஆத்மாவை பத்தி நீ தெரிஞ்சிருந்தாதான் உன்னுடைய இந்த விசாரம் போகும். இவாள்ல நீ என்னமோ சொல்ற மாதிரி இவாள கண்ட்ரோலர் மாதிரி நினைச்சிட்டு இருக்க, நீ இதெல்லாம் போறதுக்கு காரணம் நீ நினைச்சிட்டு இருக்க, எல்லாம் இவளுடைய லைஃப் எல்லாம் ஏற்கனவே தீர்மானம் பண்ணப்பட்டது என்னால, அது நீ மறந்துட்ட, என்ன மறந்துட்ட நீ இவ்வளவு நாள். என்னுடைய விசாரம் வந்ததுல பகவான மறந்துட்ட, எல்லாத்தையும் வந்து ஒரு நிமிஷம் யோசிச்சு என்ன கேட்டுக்கலாமா, நீ என்ன போய் சண்டை போட சொல்றியே, நியாயமா எனக்கு இப்படி இருக்குன்னு கேட்கணும். அதுக்காக நான் கேட்கவே இல்லை. கடைசியா 2வது சாப்டர்ல வந்து ஷாதிமா பிரபண்ணம் நான் பிரபத்தி பண்ண அவர் காலில் விழுந்து ஷாதி எனக்கு ஷாதினா சாஸ்திரத்தை அத்தியானம் பண்ணுங்க அப்படின்னு அவர் ஷாதிமா பிரபண்ணம்னு காலில் விழுந்தோடனே அப்ப எப்போ சிஷியன் ஆயிட்டானோ அவனுக்கு வந்து இந்த விஷயத்தை சொல்லாம இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அப்பா நீ எப்படி யோசிச்சு பார்த்தா இவர்கள் வந்து துக்கப்படுவாங்க, அப்போச்சியா இவர்கள்லாம் சோதனம் பண்றதுக்கான தகுதி இல்லாதவர்கள். ஏன்னா இவளுக்கெல்லாம் ஒரு லைஃப் இருக்கு, எல்லா விஷயங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி பண்றாங்க. 2வது வாருன்னு வந்தாச்சுன்னா உன்னுடைய வேலை என்னன்னா இந்த தாக்கெல்லாம் வெளியில தூக்கி போடணும். சண்டான்னு வந்தாச்சுன்னா சத்திரியனுடைய கடமை என்ன, வீர சொர்க்கம் வேணும்னா சத்திரியனுக்கு சொர்க்கம் எப்படி கிடைக்கணும், நீ வந்து சண்டை போட்டாதான் கிடைக்கும். சண்டான்னு வந்தாச்சுன்னா யாரு எதுக்கு இருக்கா இதெல்லாம் பார்த்துட்டு இந்த மாதிரி பண்ணோம்னா இது முதலே யோசிச்சுக்கணும். இப்போ வந்து பேட்டில் ஃபீல்டுல வந்துட்டு இந்த மாதிரி பண்றது தெரியல. எல்லாத்தையும் சொல்லிட்டு ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட், என்ன பொறுத்த வரைக்கும் மனுஷங்கள்லாம் 2 கேட்டகரியா தான் பண்ணிருக்கேன், கதாசுன்னு அகதாசுன்னு. ஒண்ணு செத்து போனவர்கள், இன்னொன்னு சாகத்துக்கு இருக்கிறவர்கள். நீதான் இவங்களை வந்து இப்படி பாக்க ஏதோ உயிரோட இருக்கிற மாதிரி. என்ன பொறுத்த வரைக்கும் 2 கேட்டகரி தான், வேற ஒண்ணு 2 கேட்டகரி. செத்து போனவர்கள் சாகத்துக்கு நின்று இருக்கீங்களா நீங்க, அவ்வளவுதான். அந்த சட்ட பிணைகள் வேற அப்படின்னு ஒரு பட்டியலத்தை போடக்கூட இல்லை, இது சாக போற பிணைகள் அப்படிதான் பாக்கணுமே தவிர மனுஷன் பார்க்க கூடாது. சட்ட பணம் அது போயிடுச்சு, சாக போற பின்னா அழுது இருக்கு பக்கத்துல உட்கார்ந்து இருந்தாரு. இப்படிதான் 2 தான் கேட்டகரி. இப்படி இதெல்லாம் தெரியணும்ன்றதுக்காக தான் நான் உங்களுக்கு தேகம்னு சொன்னேன். தேகம்னு சொன்ன ஆச்சாரமா இருந்தா சரீரம்னா என்ன, இது ஒரு நாள் டீக்கே ஆகும், இது ஒரு நாள் வளர்ச்சி, இது போய் எல்லாம் இதெல்லாம் அக்னியோ இல்ல தண்ணியோ இல்லைனாக்கோ பூ பூச்சியோ சாப்பிட போகுது அப்படின்றதுக்காக சீரியலே சரீரம் சரீரம். அதனால அப்படி சொல்லி கொடுக்கலாம். சொல்லும் போதே சரீரம் தேகம்னு சொல்லும் போது இந்த வைராக்கியமும் கூட வர மாதிரி தான் நம்ம சாஸ்திரத்துல நமக்கு ட்ரைனிங் அப்படின்ட்டு 8 வயசு பையனுக்கு அகவாதித்து பிரம்மைவா அப்படின்னு அவனுக்கு சூழல் போடும்போது நீதான் பிரம்மான்னு சொல்லி கொடுக்குறோமா அப்படின்னு அவனுக்கு சொல்லி கொடுக்கறது வேணும். இப்படி சட்டத்தை நன்றாக புரிந்து கொள்ளணும். இதுதான் மரணம், இதெல்லாம் அவர் சொல்லி கொடுத்தாரு, சிரவணம் மரணம். அதுக்கப்புறம் என்ன பண்ண வேண்டியதுன்னா நிதித்தியாசனம் பண்ணணும். இதெல்லாம் இதுக்கு மேல இருக்கிற இந்த விபரீத பாவனம் போனதுக்காக இதெல்லாம் நினைச்சு பார்க்கணும். ஐயோ இது சரீரம் இருக்கேன், நான் சரீரத்தை விலட்சணமானவன், எனக்கு இருக்கிற 3 சரீரத்துக்கு சாட்சியா நான் இருக்கேன். நான் ஜாகிரத்துல இருக்கும்போது நான் தெரியுது, சொப்பனத்துல இருக்கும்போது நான் தெரியுது, தூங்கி எழுந்தவுடனே நான் தூங்கினேன்னு தெரியுது. அப்ப 3 பீரியட் ஆஃப் டைம்ல 3 சரீர அவஸ்தைகளுக்கு பின்னாடி நான் இருந்திருக்கேன் சாட்சி, நான் தான் அந்த சாட்சியா இருக்கணும். அப்ப நான் எப்படி இந்த ஸ்டேட்ல இருக்கிற இந்த புத்தி மனசோட நான் எப்படி ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம்? கனவு காணும் போது நான் எப்படி சரீரம் தான் ஒண்ணுமே பண்ணலையே, அப்ப எப்படி என்னுடைய மனசோட நான் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம்? தூங்கும் போது ஒண்ணுமே தெரியல, ஆனா நான் உயிரோட இருந்தேன், பானம் தான் போயிட்டே இருந்தது, எல்லாம் டைஜஷன் எல்லாம் நடந்துட்டு இருந்தது. அது யார் பண்ணா? என்னுடைய புத்தியோ மனசோ தேகமோ பண்ணலையே.
அதனால இதெல்லாம் நான் இல்லை, நான் தான் ஆத்மா அப்படின்னு யாரும் ஒருத்தன் தீர்மானமா கன்விக்ஷன் பண்ணி அதை கொஞ்ச நேரம் உட்கார்ந்து கொஞ்ச நேரமாவது அதை மெடிடேட் பண்ணி டெய்லி கேட்டா போதாது, ஒரு அரை மணி நேரமாவது உட்கார்ந்து யோசிச்சு அதெல்லாம் இவன் என்ன பண்ற யோகாபியாசத்தினால இது ரொம்ப இல்லையா. யோகத்துல அவன் அத்வைத பலமா சொல்லலன்றதுனாலதான் நான் யோகேன்னா நான் சாங்கியேன்னா நம்ம கிண்டல் பண்ணோம். ஆனா உண்மையிலேயே இதுக்கு அவனா ஐடியா கட்டு விட்டான். கொஞ்ச நாள் அவர் கீதையிலேயே சொல்றாரு, ஆமா சரீரம் சிரசு உடம்பு எல்லாத்தையும் ஒன்னா வச்சு கண்ணை மூடி அந்த எல்லாத்தையும் நினைச்சீங்கன்னா ஒரு 2 நிமிஷமாவது உங்களுக்கு அகம் பிரம்மாண்ட ஒரு நாளைக்கு வரும். அப்பதான் அந்த எத்திகல் சமாதி அப்படியானது ஏற்படும். அந்த சமாதியானது யோக சமாதி இல்ல, இந்த பிரம்மத்தினாலே அறிவுனாலே வரக்கூடிய நிதித்தியாசனம் அகம் பிரம்மா அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா திடம் ஆகுறதுனாலதான் அது திடமாகும். அப்போதான் நீ பண்ண முடியும். இல்லைன்னா மிச்ச காரியங்களை பண்ணா திருப்பி அந்த பிரம்மத்துல இந்த நழுவிட்டே வருவேன். நழுவாம இருக்கிறதுக்கு இந்த யோகாபியாசம் வேணும் அப்படின்னு சொல்லி இதுதான் அந்த விஷயத்தை சொல்றதுக்காக தான் இது. தத்வது பிரம்மவிதா, இப்படித்தான் பிரம்மத்தை அறிந்தவர்கள் உபதேசா உபதேசம் பண்ணாங்க. நமக்கே இந்த சுத்தியிலே சொல்லிப்பா நீதான் பிரம்மத்தை திஜிக்யா தத்துவ தத் பிரம்மா அப்படின்னா சொல்லி கொடுத்தது. ஆத்மாவா அரே சத்யா சோகத்யா மந்தபியா நிதித்தியா சத்யானின் விஜானியா அந்த ஆத்ம நிலை வந்துச்சுன்னா அவன் எதனால எதை விசாரிக்க போறான், இருக்கிறது ஒரு ஆத்மா தானே அப்படின்ற உபதேசங்கள் எல்லாம் இந்த பிரம்ம வித்தா இருக்கிறவர்கள் நமக்கு பண்ணாரு. இதுதான் ஆப்தோக்தி. அதுக்கப்புறம் மரணம் என்ன அவர் சொன்னதே நம்மளே நினைச்சு நம்மதான். அதுக்கப்புறம் தியானாதிபதி, தியானாதிபதினா அதை என்ன நிதித்தியாசனத்தை கன்விக்ஷன் ஒரு அர்த்தம். இந்த கன்விக்ஷன் வரதுக்காக திருப்பி அதையே நினைக்கிறது தியானம் அப்படின்னு சில ஆச்சாரியெல்லாம் தியானமா தான் அதை இன்டர்பிரேட் பண்றாங்க. அந்த கன்விக்ஷன் சில பேர் இன்டர்பிரேட் பண்றாங்க, அதுதான் சமாதிங்க. சில பேர் என்ன பண்ணா அந்த தியானத்தால வர சமாதியை அந்த சமாதிக்கு எடுத்து போய் வச்சோம், அதுதான் ஜீவ பிரம்ம ஐக்கியமா இருக்கக்கூடிய சமாதியினுடைய நிலை. அதனாலதான் தியானாதிபதி அப்படின்னு தியானம் முதலிய நிதித்தியாசனம் தியானம் சமாதி நிதிகல்பக சமாதி முதலிய இவையெல்லாம் லட்சியத்தை இது கிடைக்கப்படுகிறது. எப்படி ஒரு புதையலானது ஆப்தோக்தி ஆப்தோக்தி அதை கேட்ட உடனே இவன் நோண்டினான், அதுக்கப்புறம் அதுல இருக்கிற மனங்கள்லாம் எடுத்த உடனே இவனுக்கு எப்படி புதையல் கிடைச்சதோ அப்படி இந்த உலகம் வந்தாலே இந்த என்னை ஏமாத்திட்டு நான் இப்ப இதுல இருந்து தப்பிச்சுக்கணும்னா நான் இந்த வார்த்தையெல்லாம் கேட்கணும். பிரம்மவித்தனுடைய வார்த்தையான உபனிஷத்தினுடைய வார்த்தையை நம்பி கேட்டு எப்படி காந்தார தேசத்துல அவன் நம்பிக்கையா கேட்டானோ அதே மாதிரி எங்க வாத்தியார் சொன்னதை நான் நம்பிக்கையா கேட்டு சிரத்தையோட கேட்டு அதுக்கப்புறம் அந்த உபதேசத்தை வாங்கிட்டு அதுக்கப்புறம் அவன் சொன்னது தெரியாத மனனம் பண்ணி அதுக்கப்புறம் நான் தியானம் பண்ணி சமாதியினுடைய தியானாதிபதி நிதித்தியாசனம் முதலிய பிராக்டிசத்தினால லப்யத்தை இது அறியப்படுகிறது. எது அறியப்படுகிறது? ஸ்வம் அமலம் தத்துவம், அமலமான தத்துவம். அமலமான தத்துவம் எது? தத்துவம் அப்படின்னு தத்துவம்னாக 2 அர்த்தம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். தத்துவம் அதுவாகவே இருக்கும் தன்மை தத்துவம். சாதாரண ஆங்கிள் அது நாய்க்கு இருக்கிறது நாய்க்குவம், கிளிக்கு இருக்கிறது ஸ்ரீத்துவம், பூமாக்கு இருக்கிறது பும்ஸ்துவம் அப்படி இருக்கிறது அதனுடைய தன்மைன்னு. இன்னொரு ததேவத்துவம், அதுதான் நீ அப்படின்னு தத்துவம். இது 2 வார்த்தையா பிடிச்ச ததேத்துவம் அப்படி பிடிக்கணும். இல்ல ததே ததாத்துவம் அது எப்படி இருக்கோ அப்படியே இருக்கிறது அது ஒரு தத்துவம். இந்த தத்துவத்தை எந்த தத்துவம் அது அப்படின்னா அமலமாக இருக்கிற தத்துவம். நித்திய சுத்த முக்த சுபாவமாக இருக்க அந்த பிரம்மமானது அந்த ஆத்மாவானது அமலமாக அந்த தத்துவம் இருக்கு. அதுதான் ஸ்வம், அதுதான் நான் அப்படின்னு புரியும். ஸ்வம் என்னுடைய தத்துவம் தான் அது. தத்துவம் பிரம்மத்தை பேசும்போதுதான் பிரம்மத்தை நான் வெளியில பார்க்க கூடாது, உள்ளுக்குள்ள நான் தான் ஸ்வம் அமலம் தத்துவம். அது ஏன் எனக்கு தெரியல அப்படின்னா இவ்வளவு கஷ்டப்பட்டு ஏதாவது எக்ஸ்பிரஷன் எல்லாம் ஏன் பண்ணணும்? மாயா காட்சி விரோகிதம் இதெல்லாம் ப்ராடக்ட் ஆஃப் மாயா. என்ன காத்தால எழுந்து அது மறைச்சிட்டே இருக்கேன். காத்தால எழுந்து உடனே ராஜகோபால் கண்ணை முடிக்கிறேன். உடனே எனக்கு ஆட்டா சஜஷன் கொடுத்து ஐயோ ராஜகோபால் முடிச்சே இன்னைக்கு நாள் முழுக்க அப்படின்னா போகும், நான் பிரம்மமா இல்லையேன்னு டெய்லி நினைக்கணும். இப்படி நினைச்சாதான் பிரம்மம் சிந்திக்கும். இல்லைன்னாக்கா அது பழக்கம், ரொம்ப நாள் பழக்கமாச்சு. தூங்கி எழுதும் போதே நான் தான் ஓனர், நான் தான் எம்பி, நான் தான் மேனேஜர் இப்படிதான் எழுதுவான். இந்த எண்ணத்திலேயே எழுதிட்டு இருக்கான். இதெல்லாம் இன்டெலக்சுவல் லெவல். அதனால திருப்பியும் அபியாசம் பண்ணி காத்தாரு நான் தான் பிரம்மா நினைச்சுட்டே வரணும். இந்த மாயா காரியம் இது. இந்த மாயா என்ன பண்ணா அப்படிதான் நம்ம ஏமாத்திட்டே இருக்கணும். நம்மதான் இது அந்த மாயா காரியத்தினால விரோகிதம் மறைக்கப்பட்டிருக்கு அந்த ஆத்மா. காத்தால எழுந்தோன்னா அந்த ஆத்மாவை மறைச்சுட்டு நான் எழுந்தாங்க எழுந்து அகங்காரத்தோட
இன்டெலெக்டோடையும் மைண்டோடையும் ஐடென்டிஃபை பண்ணிருக்கான். அப்பெல்லாம் நினைச்சு பார்க்கலாம், ஐயோ பஞ்சகோஷ அதீதமாச்சே, நான் அன்னமய கோஷத்தோட ஐடென்டிஃபை பண்ணக்கூடாது, ராமய கோஷத்தோட ஐடென்டிஃபை பண்ணக்கூடாது, இந்த எமோஷனல் பர்சனாலிட்டியோட வரக்கூடாது, இந்த இக்யூ கோஷன்ட் ஐக்யூ கோஷன்ட் எல்லாம் எனக்கு வேண்டாம், இதெல்லாம் இல்லாத அப்பாற்பட்டவனாக இருக்கக்கூடியதான் ஆத்மா அப்படின்னு ஆனந்தமா மயனோ இருக்கக்கூடாது. அதுக்கும் பின்னாடி எந்த சாட்சி இருக்கோ 3 சரீரத்துக்கு பின்னாடி அந்த சாட்சி தான் நான், அதுதான் அமலமான சாட்சி. இது எதோடையாவது சம்பந்தப்பட்டதுன்னா மலம் வந்து அன்னமயத்தோட சம்பந்தப்பட்டதுன்னா மலமாயிடும். இந்த ஆத்மா எப்படி மலமாக அன்னமயத்தோடையும் மனோமயத்தோடையும் பிராணமயத்தோடையும் சேரும். சேராதது இதுவோ அது சொம் அமலம் தத்துவம். இதை எப்படி பார்க்கணும்னாக்க இந்த கெட்ட யுக்திவாதங்கள் எல்லாம் பார்த்து டோன்ட் பி கேரிட் அவே பை ஆல் தீஸ் திங்ஸ். ஏன்னா நீங்க யுக்திவாதத்துக்கு போயிட்டீங்கன்னு வச்சீங்க, அவன் இன்டெலெக்சுவல் பர்சன் ஒண்ணு சொல்லுவான், அதை கேட்டு நீங்க ஏமாந்துருங்க. இன்னொரு அதை ஒருத்தன் கல்யாணம் பண்ணுவான், அதுல இப்படி போயிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு என்ன பார்த்து இன்டெலெக்சுவல் டிசிப்ளினா இருக்காது. ஒரே இந்த மாதிரி இவன் போயிட்டு அவங்க கேட்டா வெர்பல் டயாரியான்னு இதுல போய் மாட்டிட்டாங்க அர்த்தம் தெரியாது. அதுக்காக நம்ம கிளாரிட்டியா சுதி பிரமாணத்தை வச்சுக்கணும். எதுவா இருந்தாலும் சுதி பிரமாணத்துக்கு அனுசரணையா யார் கேட்கிறாரோ அந்த தர்க்கங்களை மட்டும் தான் கேட்கிறார். அது ஒண்ணுதான் யுக்தி இருக்கு. பாக்கி எல்லாம் என்ன யுக்தி, அதெல்லாம் அவனுடைய இன்டெலெக்ட்ல பண்றான். அவனுடைய தோஷம் பௌதிக தோஷம் எல்லாம் இதுல வரும். இதுல போய் நான் கலந்துட்டாக்க இந்த ஆத்மாவை ஒரு நாள் சம்பாதிக்கவே முடியாது. அதனால யுக்தியுக்தமாக இருக்கக்கூடிய அந்த யுக்தி தான் யுக்தியில சொல்லப்பட்டதுக்கு ஏற்ற மாதிரி என்ன யுக்திகள்லாம் நம்ம கையாளலாமோ அதுதான் பிரம்ம யுக்திகளானவர்கள் நமக்கு உபதேசம் பண்ணிக்கிறார். அதுதான் சிரவணம், அதுதான் அப்போது. அதை நீங்க என்ன சிரவணம் பண்ணணுமோ அதையே மனனம் பண்றோம். பிரமேய அசம்பாவனம் போறதுக்கு அதே மாதிரி அங்க என்ன பண்ணா அவன் கணக்கம் பண்ணான், அதை ஓட்ட பண்ணான் அந்த புதையலுக்கு. அதுக்கப்புறம் ததுபடி கிளாரி உத்கர்ஷனம் பண்ணான். அதே மாதிரி நான் நிதித்தியாசனம் பண்ணி சமாதி பண்ணி நான் தான் அந்த பிரம்மம் அப்படின்னு கண்டுபிடிச்சு அப்போதான் நான் பிரம்மம்ன்றதுனால எனது அங்க எப்படி ஸ்வீகாரம் பண்ணாதான் அவனுடைய பாவத்தை போறதோ அதே மாதிரி இந்த பிரம்மத்தை நான் ஸ்வீகாரம் பண்ணாதான் நான் பிரம்மமாவேன். அப்போதான் எனக்கு ஜெகத் நித்தியாசம் வரும். அப்போதான் நான் அதனாலதான் நான் இது போலாம் கோயில் போலாமா, அது சாதிக்கலாமா, இது சாதிக்கலாமா, இவர்கிட்ட காசு வாங்கலாமா, அவர்கிட்ட காசு நம்ம இதெல்லாம் ஏன்னாக்க ஐ எம் நாட் ஃபுல் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். இந்த புல்ல செடி தெரியும்னா இந்த சுத்தி மூலமா தான் ஐ எம் ஃபுல்லுன்ற ஒரு நாலேஜ் வந்துச்சுன்னா நம்ம எதிர்பார்க்க வேண்டியது உலகத்துல எதுவுமே கிடையாது. அபூர்ணத்தா இருக்கிற வரைக்கும் அதை பண்ணலாமா, இதை பண்ணவே இல்லாம இந்த அபேட்சையெல்லாம் இருக்கும். நிறவேற்றமா இருக்கணும்னாக்க என்ன அர்த்தம் அப்படின்னாக்க அகம் பிரம்மா அப்படின்றது தெரிஞ்சாதான் அந்த புல்னஸ் வரும். அப்படின்றதுக்காக இந்த பிரம்ம விதியை ஸ்துதி பண்றதுக்காக சொன்னார். இந்த புதையலானது இந்த 3 ஆக்ஷனையும் எதிர்பார்க்கலாம். அப்பதான் அந்த புதையல் வேலைக்கு இருக்க புதையல் ரொம்ப நாளா இருக்கு. இவன் இன்னைக்காவது ஒரு நாள் வந்தாதான் அவனுக்கு அந்த புதையல் இவன் புதையல் இருக்குன்றது தெரிஞ்சுக்கணும். அந்த புதையல் இருக்கிறதுக்கான எஃபர்ட் அவன் எடுக்கணும். அதுக்கப்புறம் அதுக்கு மேல இருக்கக்கூடிய மலங்கள் எல்லாம் தள்ளணும் அப்படிங்கறத 3த்தையும் எதிர்பார்க்கு நம்ம பேசுது. அதே மாதிரிதான் வேதாந்தமும் எதிர்பார்க்கறது. இவன் இந்த சமணம் மனநம் நிதித்தியாசனமும் இவன் பண்ணணும்னு தான் அந்த பிரம்மமே எதிர்பார்க்கறது. இது பண்ணாதானே நான் அவனுக்கு தெரியலன்னு அது உள்ள உட்கார்ந்து மறைச்சு உட்கார்ந்து இருக்காரு. அவரு இந்த குகையில தான் இருக்காரு. அவர் யோகே நிச்சயம் குகாயா அப்படின்னு உட்கார்ந்து இருக்காரு. நிச்சயமாக சமபேட்சதே நெய் பகிஷத்தை இருக்கி அந்த சப்தத்தினால அது வெளியில வருமா. அந்த புதைய இதெல்லாம் பண்ணாதீங்க புதைய தானா வெளில வருமான்னு வரவே வராது. அதே மாதிரி பிரம்மத்தை அறியணும்னா நம்ம தான் எஃபர்ட் போடணும். போட்டு அது இது எல்லாத்தையும் பண்ணி சவனம் மனநம் சிந்தித்தியாசனமா பண்ணி தத்வத்து அதே மாதிரிதான் தத்வத்து பிரம்மவிதோபதேச மனன தியானாதிர்லப்யதே. உபதேசம் சவனம் மனனம் தியானாதி நிதித்தியாசனம் முதலிய பிராக்டிஸ்னாலதான் அது கிடைக்கப்படுகிறது. லப்யதே மாயா தத்துவம். இந்த அமலமான தத்துவம் உணராக இருக்கக்கூடிய தத்துவமானது மாயா காரியமா இருக்கிறதுனால நானும் தெரியாமையே அது இருந்துட்டே இருக்கு. அது நம்ம ஏதோ ஒண்ணு மறைச்சுட்டே இருக்கு. அந்த மரபை நம்ம தான் நீக்கணும். வாக்கியம் மிகவும் சர்வம் ஜெகத்தியாம் ஜெகத்தை நம்ம தான் பார்க்கலாம் வாக்கியமா. அப்படி மாயா காரிய விரோதிதமா இருக்கக்கூடிய அமலமா இருக்கக்கூடிய அந்த தத்துவத்தை இந்த மாயா காரிய மலமாயிடுச்சு. அந்த மலத்தை அபாசனம் பண்ணி அமலம் தத்துவம் அதை தெரிந்து கொள்ளணும்னு லட்சியமே. துரியுக்தி அது வேற துரியுக்தியினால இதுவும் கேவல சங்கத்தினால இதை நீங்க பண்ணவே முடியாது. ஒரு ஆச்சாரியவான் புருஷோ வேதான்னு சொல்லியிருக்கிறதுனால ஒரு நத்குரு சொல்லி வேதாந்த சிரவணன் மூலமாக அவரோட கூட சேர்ந்து அந்த சுதியுக்தமான அந்த சங்கத்தை பண்ணினாதான் இது அடைபடும்.
வெறும் கேவலமான பிரச்சனால இது அறையப்பட முடியாதுப்பான் இதர சாஸ்திரங்கள் அங்க நான் யோகியங்க நான் சாங்கியன அப்படின்னு சொன்ன விஷயத்தையே இந்திய குடிக்கிற சொல்லிட்டாருங்க இப்படி அப்படின்னா அது தஸ்மாத் சர்வ பிரயத்னேன அவபந்த விமுக்தயே ஸ்வைரேவ யத்னஹ கர்த்தவ்யஹ ரோகாதௌ இவ பண்டிதைஹி தஸ்மாத் அப்படின்னா இப்போ ஜெனரலா ஒரு அட்வைஸ் பண்றாரு இதெல்லாம் இருக்கு நிறைய விஷயங்கள் நான் சொல்லிட்டேன் இப்போ கன்க்ளூட் பண்றாரு பாருங்க தஸ்மாத் ஆகினா சர்வ பிரயத்தினேன என்னெல்லாம் பிரயத்தனம் உண்டோ அதை பண்ணிக்கணும் ஏன்னா இவ்வளவு நாள் உங்களுக்கு கிடைச்சது இப்பதான் புரியுங்கள வேற பகவான் கொடுத்துருக்காரு இந்த ஜென்மாதான் நம்ம வந்து ஒரு மாடாவோ ஆடாவோ பிறந்திருந்தாலும் பிரம்ம ஞானத்துக்கு தேங்க் இல்லாம போயிருக்கோம் எப்பயோ துர்லபமான இந்த யோகம் மனுஷத்துவம் மூச்சுத்துவம் மகாபுருஷ சம்சயங்கள்லாம் உங்களுக்கு இப்பதான் கிடைச்சிருக்கு அது இல்லாம விபத்துவம் கிடைச்சிருக்கு அது மாத்திரம் இல்ல வேதாந்தனுடைய யோகியம் கிடைச்சிருக்கு அது மாத்திரம் இல்ல தத்துவங்களுடைய சத்தங்கத்து நிச்சங்கத்துவம் நிச்சங்கத்து நிர்மோகத்துவம் நிர்மோகத்து நிச்சரத்துவம் நிச்சரத்துவ ஜீவன் முக்தியின் இந்த காலத்திலேயே இருந்துட்டு இருக்கலாம் இதை விட்டுட்டு நான் போய் சொர்க்கத்துக்கு போறேன் அங்க போறேன் இங்க போறேன் பிரம்மலோகத்துக்கு போறேன் அப்படி எல்லாம் அவசரப்பட வேண்டிய அவசியமே கிடையாது இந்த ஜென்மாவை நீங்க விட்டுட்டீங்கன்னா அப்போ உங்களுக்கு கிடைக்கவே கிடையாது இல்லைன்னாக்கா சூசைட் அப்படின்னு முதலே சொல்லிட்டாரு இவ்வளவும் வந்து இந்த ஆத்மாவை தெரிஞ்சுக்காம போயிட்டான்னாக்க அதனால இப்ப உங்களுக்கு சாய்ஸே இல்லாததுனால இந்த ஜென்மால சர்வ பிரயத்தன என்னெல்லாம் வந்து அதெல்லாம் நீங்க பிரயத்தனம் பண்ணி தெரிஞ்சுட்டா இல்லைன்னாக்கா இவ்வாறு அவருக்கு ஒரு நானானது இல்லை தெரிஞ்சுக்காம போயிட்டாருனாக்கா போனது போனதுதான் இன்னொரு ஜென்மா தெரியும் புனரவி ஜனனம் புனரவி வரணும் புனரவி ஜனனி ஜெனரேஷனம் ஏதம்சாரே நூதுசாரே திருவையாப்பாரே பாட்டி போறாரே ராஜாங்க திரும்பி அவங்க அப்பா அவனுடைய வயசுல போய் அந்த இடத்துல போய் ரொம்ப கஷ்டப்படணும் அவ சாப்பிடுறது அந்த மரங்களுக்கோ இதுக்கும் நடுவுல நம்ம வாழணும் அந்த சமயத்துல நம்மளுடைய பழைய பூர்வ ஜென்மா கதையெல்லாம் நமக்கு தெரியுமா அங்க அது வந்து வெளியில அந்த குழந்தை வந்து ஊர்ந்த உடனே எல்லாம் மறையணும் அது வரைக்கும் அந்த அவ சாப்பிட்ட அந்த சாப்பாடு அதெல்லாம் வந்து குத்துமா அந்த குழந்தைய அந்த குழந்தைய குத்தும் போது அந்த அந்த குழந்தைக்கு தெரியுமா இப்படி குழந்தை கஷ்டப்படுறது அப்படின்னு சொல்லிட்டு இவர் வார்த்திகத்துல தைத்திரிய வார்த்திகத்துல 10-15 ஸ்லோகங்கள் எழுதியிருக்காரு அந்த குழந்தை படுற கஷ்டங்கள் எல்லாம் சுரேஸ்வராச்சாரியர் இப்படி எல்லாம் வேணுமா இந்த ஒரு இன்னொரு தடவை அம்மா சும்மா வாயில சொல்றாங்க தவிர இன்னொரு தடவை எனக்கு குழப்பம் இல்லாம இங்கே பண்ணணுன்றமே தவிர அப்படின்னு சொல்றான் அது உண்மைன்றது தெரியணும்னாக்க அந்த வாக்கியத்தினுடைய ஸ்லோகங்கள் எல்லாம் படிச்சாதான் ஐயோ இவ்வளவு கஷ்டமா பயமா இருக்கு நமக்கு அதை படிச்சா ஐயோ இன்னொரு தடவை அம்மா வாய்ப்புக்குள்ள போயிடக்கூடாது போயிட்டானா எத்தனை கஷ்டங்கள் எத்தனை கஷ்டம் அவளுக்கும் கஷ்டம் நமக்கும் கஷ்டம் இப்படி வேணுமா வேண்டாம் வேண்டாம் இந்த அதை படிச்சாதான் போது இந்த வேளாண்டத்தை எப்படியாவது கண்டுபிடிச்சிடலான்ற ஒரு தீர்மானத்துக்கு வரும் அப்படி எழுதிக்கிறார் வாத்தியத்துல அப்படி தஸ்மா சர்வ பிரயத்தன என்ன பிரயத்தனம் உண்டோ அதனால என்ன பண்ணா எத்தனா கர்த்தவியா எப்படியாவது எவ்வளவு போட்டு ஆகணும் நீங்க தெரிஞ்சு போச்சு இப்ப என்ன பண்ணணும் இப்ப வந்து விடுமா ஆரம்பத்துலாம் ஒரு காரியம் பண்ணான்னாக்க சொன்னாக்க நான் தெரியலையா அதே மாதிரி உங்களுக்காக நீங்க பண்ண வேண்டிய காரியத்தை பண்ணாம இருக்கலாமா எத்தனா கர்த்தவியா கர்த்தவியம்னாக்க கர்த்தவிய பிரத்தியம் போட்டா என்ன கேள்வியே கேட்காத பண்ணித்தான் ஏன்னு குறித்து கேள்வி கேட்காது வாத்தியாயோ அத்தியேதவியா அப்படின்னு நம்ம பாட்டு ராமனா பிறந்தாக்க உன்னுடைய அத்தியாயம் வாத்தியாய அத்தியேதவியா அத்தியேதவியான்னு போட்டதுனால மீமாசை என்ன பண்ண எப்போ தவிய பிரத்தியம் போட்டுதோ அப்ப கேள்வியே கேட்காதுன்னு இது பண்ணலாமா வானாமா தவிய பிரத்தியம் போட்டாச்சுன்னா எங்கிருந்து கேள்வி வேலை பண்ணுமாங்க நான் கேள்விக்கான அவகாசம் கிடையாது தவிய பிரத்தியம் போட்டுச்சுனாக்க பண்ணிதான் ஆகணும் இல்லைன்னா போ அவ்வளவுதான் உன்னை யாரும் காப்பாற்ற முடியாது அவ்வளவுதான் சொல்லி அந்த மாதிரி எங்கெல்லாம் தவிய பிரத்தியம் போதுதான் அதனாலதான் தவிய பிரத்தியம் போட்டாருங்க கோகத்தியா மந்தவியா நிதித்தியா தவிய பிரத்தியம் போட்டாருனாக்க சாய்ஸே கிடையாது சாய்ஸ் யாராவது கொடுத்தாங்கன்னா பண்ணிட்டா சவனம் பண்ணாம பண்ணலன்னா என்ன பேர் ஆகும் சவனம் பண்ணிட்டா மனநம் பண்ணி இந்த கேள்விகள்லாம் அந்த அவகாசமே இதெல்லாம் அசத்தனமான கேள்வி ஏதோ நான் இன்டெலிஜென்ட் பேசுறது இதெல்லாம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் எங்க அந்த வேலைத்துல இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்கிறதுனால தவிய பிரத்தியம் போடுது இது கேள்வியை கேட்காது சவனம் பண்ணணுமா மனநம் பண்ணி இறுதியாசம் பண்ணாம இருக்கலாம் இதெல்லாம் சும்மா தானும் பேசுறதுக்கு வர போயிட்டு சின்ன பசங்க எல்லாம் கேட்கற மாதிரி கேட்கிற கேள்வி இது புரிஞ்சிருச்சுனாக்க இந்த தவிய பிரத்தியம் எங்க போட்டேன்னாக்கா அந்த கேள்வி கேட்காதுன்னு சர்வபிரயத்தனேன எத்தனா கர்த்தவியா இந்த எத்தனத்தை நீங்க பண்ணித்தான் இந்த பிரயத்தனம் பட்டுத்தான் ஆக வேண்டும் கர்த்தவியா எதுக்கு பண்டிகை யாரு புத்திசாலின்னு நீங்க யாரு உங்களை நீங்க வந்து புத்திசாலி உங்களுக்கு அறிவு இருக்கு யாராவது உங்களை அறிவு கட்டவனே கோபம் வந்ததுன்னா என்ன நீங்க அறிவுள்ள ஒன்ற அப்படின்னா நீங்க என்ன பண்ண ஆமா ஒண்ணு அவ்வளவு ஒண்ணு அதை ஒத்துக்கவே இல்லை யார் மழையானாலும் ஒத்துக்க நீங்க
ஒதுக்க மாட்டேன்றீங்க இல்ல, அப்ப ஒரே ஒரு விஷயம், அப்ப அந்த ஆத்மாவை தெரிஞ்சுங்க. உங்களுக்கு சாய்ஸ் இல்லை. இப்ப தீங்க இவர் இன்டெலிஜென்ட் ஆத்மா இல்லைன்னா இவர் நாட்டு இன்டெலிஜென்ட். அதனால பண்டிகைக்கு வயிறேவ அதுவும் எப்படி எத்தனை பண்ணோம்னாக்க, சும்மா அவளை தூங்கி வேலை எல்லாம் கண்டிஷன்ஸ் தான் கொடுப்பாங்க. இதெல்லாம் சொல்றதுக்கு தான் 4 பேர் வந்து சொல்லி தருவா. வேளாண் வருது, வேளாண் இதெல்லாம் சொல்லி இருப்பா, நீதான்பா பிரம்மன்னு சொல்லி கொடுத்தான். ஆனா நானும் ஆர்த்தி யார் கையில இருக்கு, எங்கிட்டுதான் தன்னால்தான். யாருக்கு ரோகம் இருக்கோ அவங்க தானே மருந்து சாப்பிடணும். இவன் அவ்வளவா கேட்க மாட்டேன், ஹஸ்பண்ட் ஹெல்ப் பண்ண முடியுமா, உடம்பு சரியில்லைன்னாக்கா அதை எடுத்து கொடுக்கலாம், ட்ரெஸ் எடுத்து கொடுக்கலாம், டூத் பேஸ்ட் எடுத்து கொடுக்கலாம், அவ்வளவுதான் பண்ண முடியும். மூக்கு பசிக்கு போறேன்னாக்க நான் அவங்களுக்கு சொல்ல முடியாது, ஒய்ஃபோ ஒய்ஃபுக்காக ஹஸ்பண்டோ பண்ண முடியாது. அவாவா அவ இருக்கு பவபந்த விமுக்தைய. இந்த பவபந்தம்னு நம்ம மாட்டி முடிக்கிறவங்க காத்தால இருந்து இந்த பந்தங்கள் எல்லாம் மாட்டிட்டு அங்கே எங்கேயோ யாருக்கோ உடம்பு இல்லைன்னா இப்போ பார்த்து இவன் டென்ஷன் ஆகும். 4 பேர் ஹோஸ்டேஜ் சுற்றி வச்சாங்கன்னா இது கோபம் வந்து இங்க உட்காந்து அனாவசியமான எமோஷனல் பர்சனாலிட்டி, இன்டெலெக்சுவல் பர்சனாலிட்டி மாறிட்டு இருக்கவங்க. இதுதான் பந்தம். இதனால என்ன ஆச்சுன்னா காத்தால இவன் மாற்ற காரியங்கள் எல்லாம் கெடுதாரு. அந்தவாசிக்கு இருந்தாரு நியூஸ் பேப்பர் போய் அவனுடைய ட்ரெயின் டைமை போட்டாலும் புத்தி எல்லாம் கெட்டுது. கொஞ்சமாவது ஆத்மசிந்தனை போகிறது இந்த நியூஸ் பேப்பர் விட்டானா போயிடும். அதனால இந்த காலகாலத்தால கொஞ்சம் லேட்டா படிங்க, காலகாலத்தால் அதை படிச்சு அதுல இருக்கிற பாட்டு நம்ம அவங்க ஐடென்டிஃபை பண்ணி அவனை திட்ட போக காலகாலத்தாலேயே திட்ட நம்ம மனசு பண்ணி யாரும் அஃபெக்ட் பண்ண அவன் நியூஸ்காரன் போட்டு போயிட்டான். நீங்க துக்கம் யாரும் போட்டு வாங்கிட்டு நம்ம போன அந்த நேரத்துக்கு ஏதாவது ஒரு காரியம் பண்ணியிருந்தாலும் அந்த கட்ட சிந்தியாவது ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லுவாரு. அந்த மாதிரி காலையில அந்த பவபந்தாக இப்படி இருக்கு. காத்தால எழுந்தோடனே பேப்பர் ரூபத்திலேயும் வருது, ஃப்ரெண்டு ரூபத்துல வருது, ஒய்ஃப் ரூபத்துல வருது, குடும்ப ரூபத்துல வருது. ஒரு காரியம் நமக்கு இல்லை, எல்லாம் பண்ண வேண்டியது எல்லாருக்கும் அதேதான் சொல்லி அந்த பவபந்தம். இதுல இருந்து விமோசனம் எப்படி கிடைக்கும்? இதுல இருந்து விமோசனம் ஆகணும்னா வயிறேவ எத்தனை கட்டதியா நீங்க தான் இந்த எத்தனை பண்ணணும். எப்படி எத்தனை பண்ணணும்? ரொம்ப பிரயத்னம். உலகத்துல உங்களுக்கு எல்லாம் என்னெல்லாம் எப்பட்டுமோ எல்லா காரியத்தையும் விடுங்க, இதுல இறக்குங்க. அது ஒண்ணுதான் வழி. அதனால இது ஒண்ணுதான் வழி. அதுவும் நீங்க ஒரு பண்டிதனா இருந்தா, பண்டிதன்னா இந்த இடத்துல ஞானி இல்லை, அறிவுள்ளவன்ற இந்த முதல்ல ஊகா போக பண்டிதை மேதாவின்னு ஆரம்பிச்சாரு. அந்த பண்டிதர்கள் ரோகாத உவர் அப்படின்னா எதுக்கு இல்லை, யாருக்கு ரோகம் வந்தா அவனா வந்து சாப்பிடணும். அதனால பொய்ரேவதற்காக அந்த ரோகாதின்னு போட்டாரு. ரோகம் தெரியாது, அதுனா ரோக ஆதி போட்டாரு. ஆதின்னா பகிதாகம். பகிதாகமும் அப்படிதானே, யாருக்கு சீக்கிரம் இருக்கா அவன் தான் வந்து சாப்பிட போறான், யாருக்கு பசி இருக்கோ அவன் தான் சாப்பாடு சாப்பிட போறான், யாருக்கு தாகமோ அவன் தான் நினைக்கிறீங்க, யாருக்கு தாகம்னா நீங்க நினைச்சா புரியாதுன்னா அதனால பசிதாக எல்லாத்தையும் அதெல்லாம் ஆட்படுத்தினது. ரோகாதோ இவ பண்டிகைக்கு வயிறேவ எத்தனையா. எப்படி ஒரு ரோகம் வந்தவன் வந்து மருந்து சாப்பிட்டாதான் அவன் சொந்தமாகும், பசி வந்தவன் சாப்பிட்டாதான் பசி போகுமா, தாகம் வந்தவன் தண்ணி குடிச்சாதான் போகுமா அப்படின்னு பவபந்தம் யாருக்கு இருக்கோ எனக்கு இருக்கு அப்படின்னு நான் தான் எத்தனை பண்ணணும், எனக்குதான் அந்த மோட்சம் வேணும், இதுல இருந்து மோட்சம் வந்தனும் அப்படின்னு சொல்லி பண்டிதனாக இதை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டார். அடுத்தது தஸ்மாத் சர்வ பிரயத்னேன பவபந்த விமுக்தயே ஸ்வைரேவ யத்னஹ கர்த்தவ்யஹ ரோகாதோ ஜீவ பண்டிதைஹ. தஸ்மாத் சர்வ பிரயத்னேன யத்னஹ கர்த்தவ்யஹ பண்டிதைஹ ஸ்வைரேவ ரோகாதோ ஜீவ இருக்கா பவபந்த விமுக்தயே. அந்த பவபந்தத்திலிருந்து காப்பாற்றத்துக்கு விமோசனத்தை விடுதலையாவதற்கு அப்படின்னு சொன்னார். பரீஜான் சாஸ்திரவித் மதஹ சூத்ரப்ராயஹ நிகூఢார்த்தஹ ஞாதவ்யஸ்ய முக்ஷுபிஹ அப்படின்னா திருப்பி அந்த முதல் கேள்வி அவன் போனாம வந்தா அப்படின்னு கேட்டா இல்லையா, போனாம வந்தா இந்த கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு தான் இவர் வந்தார். இது சொல்றதுக்கு முன்னாடி இவர் என்ன பண்ணார், அவன் கேட்ட கேள்விக்கு அவனை ப்ரைஸ் பண்ணார். நீதான் ஆஹா இந்த கேள்வி எப்படி கேட்டது நீ ஆஹா ஓஹோன்னு அவன் ப்ரைஸ் பண்ணார். அப்புறம் இந்த பிரம்ம ஞானத்தை பத்தி பேசினார். இப்போ அவருக்கு ஞாபகம் வந்துருக்கு அவருடைய கேட்ட கேள்வி. அவன் என்ன கேட்டான், போனாம வந்தா பதமேக ஆகதா கதம் பிரதிஷ்டா ஆசிய கதம் விமோக்ஷா கோ அசௌ அனாத்மா பரமஹா கஹா ஆத்மா தயோஹோ விவேகா கதம் அப்படின்னு கேள்விதான். நான் பந்தம்னா என்ன, இந்த பந்தம் எனக்கு எப்படி வந்தது, இதெல்லாம் எப்படி நான் பந்தம் வந்துதான் வந்து இதுலயே நிலை பெற்றே இருக்கேன், நாங்க வெளியே வர முடியாம எப்படிதான் இதுல இருந்து விமோசனம் எனக்கு கதை விமோசா கோ அசௌ அனாத்மா அனாத்மா அனாத்மான்றீங்க. எது அனாத்மா இந்த உலகத்துல, பரமாத்மா பரமாத்மான்றீங்களா, அது என்ன பரமாத்மான்றது, அந்த ரெண்டுத்துக்கு எப்படி நான் பிரிச்சு அறியறது விவேகா அப்படின்னு இந்த கேள்வி கேட்டான்.
இந்த கேள்வி கேட்டதையே இவன் ஞானின்னு நினைக்கிறது இவர் ரொம்ப பிரைஸ் பண்ணிட்டார். இப்போ அவன் கேட்ட கேள்வி ஞாபகப்படுத்துறது, யஹா ஸ்வயா உங்களால் எந்த கேள்வியானது கிருதா பிரச்சனா கேட்டீங்க, போனாம வந்தான்னு முதல் கேள்வி பிரச்சனையா வரியா ரொம்ப வசதியான கேள்வி பாரு. பிரம்மவித்து வரன் பிரம்மவித் வரி என்ன சொன்னா, வரி என்ன ரொம்ப வரனா அவரனா கீழே வரனா மேல, ரொம்ப வசதியான கேள்வி பாரு. சாஸ்திரவித்து எல்லாம் சாஸ்திரம் தெரிஞ்சவாளால் அப்ரிசியேட் பண்ணக்கூடிய கேள்வி இந்த கேள்வி. போனாம வந்தா நீ கேட்ட கேள்வி சாதாரண விஷயம் தெரிஞ்சவனுக்கு தான் அது புரியும். வேதாந்தத்தை புரிஞ்சுன்னா அவன் இப்படி ஒரு கேள்வி கேட்டானே, இல்லைன்னா அது ஏதோ ஒரு கேள்வி கேட்டான்னு சொல்லுவான். விஷயம் தெரிஞ்சவன் தான் இவன் கேட்ட கேள்வி இதனுடைய அர்த்தத்தை புரிஞ்சுப்பான். அப்படி ரொம்ப சாஸ்திரங்களை அறிந்தவர்களால இது ரொம்ப மெச்சப்படக்கூடிய விஷயம். அது மாத்திரம் இல்ல, போனாம வந்தான்னு ஒரு கேள்வி கேட்க எல்லாமே அடங்கிடுச்சு. எல்லா அஜ்ஞானம் கர்மம், அதுல இருக்கக்கூடிய பீச்சிகம் பலம் பிராரத்த கர்மம் எல்லாம் அந்த போனாம வந்தான்னு எல்லாம் வந்துச்சு. அதான் பந்தம் என்னன்னு தெரியாம எல்லாரும் அடங்கிட்டு இருக்கோமே இந்த உலகத்துல, எப்படி விமோசனம்னு தெரியாம அடங்கிட்டு இருக்கோமே. அது சூத்திர பிரயம், சூத்திரம் மாதிரி கேட்க ரொம்ப சின்ன கேள்விதான். அது போனாம வந்தான்னு கேட்ட கேள்வி அது சூத்திர பிராயமா இருக்கு. அநேக அர்த்தங்கள் அதுல இருக்கு. அந்த பந்தத்துக்கு அர்த்தத்தை சொல்ல முடியுமா? உலகத்துல பந்தம்னா என்னன்னாக்க நீங்க 4 நாள் பேசிட்டு இருக்கலாம், எல்லாமே பந்தம் தான். எல்லாம் பந்தம். நமக்கு எங்கேயோ நடக்கிறது, இங்க புத்திரை கொடுத்தா அவன் கொடுத்தா புத்திரே நஷ்டா அவன் நஷ்டா, பையன் விதத்து போயிட்டான் உடம்பு தெரியலன்னா இவன் நீங்க கௌரவம் என்ன பந்தம், அவனுக்கு தானே உடம்பு தெரியல இது ஏன் பண்ணா ஏன் அட்டாச்மெண்ட். நம்ம தெருல பக்கத்தாது பையன் செத்து போயிட்டான்னா இவன் சாப்பிடல பக்கத்தாது பையன். இதே பக்கத்து தெரு பையன்னாக்கா அந்த அளவுக்கு துக்கம் இல்லை. இதே ஒரு நங்கநல்லூர்ல இருக்க மைனாபூர்ல ஆக்சிடென்ட்னா அந்த இம்பாக்ட் இல்ல, நங்கநல்லூர்ல ஆக்சிடென்ட்னா ஒரு இம்பாக்ட் எனக்கு. அதுலயே நமக்கு ஸ்டேஷன்ல ஆகிட்டா ட்ரெயின் அடிபட்டுட்டானா அது ரொம்ப வருத்தமா இருக்கு. அதுலயே நம்ம பக்கத்துல 2 தெரு பக்கத்துல இருக்கிற பையனா இன்னும் கொஞ்சம் எமோஷனலா, அதுவும் நம்ம தெருன்னாக்க கேட்கவே வேணாம், நம்மன்னா கேட்கவே வேண்டாம். இப்படின்னா இருக்கு. இதெல்லாம் பந்தம் தானே, ஆச்சரியமான பந்தங்க இப்படிதான் உலகத்துல வந்து பேப்பரை படிச்சேன்னா பந்தம் யார் வரணும் இது வரணும். இந்த பந்தத்துக்கு காரணம் அது சூத்திரப்பிராயமா கேட்டேன். போனாம பந்தம் சொல்ல முடியுமா? எவ்வளவு அழகான கேட்கிறது. முழு வேதாந்தத்துக்கு காரணம் அந்த பந்தம் தான். என்ன சூத்திரப்பிராயம் நிகூட அர்த்தம். அது ஏதோ பார்க்கறதுக்கு சாதாரண கேள்வி மாதிரி இருக்கு. போனாம பந்தான் எவ்வளவு பிரெக்னன்ட் கேள்வி தெரியுமா அது? அப்பா அந்த ஒரு கேள்வியிலேயே பதில் இருக்கு. அதை யார் ஒருத்த கண்டுபிடிச்சானா அவனுக்கு நிச்சயமா பதில் கிடைக்கும். இந்த பந்தம் எங்க இருந்து வந்தது எனக்கு விசாரம் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு. கேள்வி கேட்கணும்ன்ற எண்ணம் வந்ததுனால அவனுக்கு ரொம்ப நிகூடமா இருக்கு, ரொம்ப பிரெக்னன்ட் வித் மீனிங். அந்த கேள்வி சூத்திரப்பிராயமா இருக்கு, நிகூடாட்டமா. ஏன் மூச்சுபகி ஞாபகத்தை மோட்சத்துல ஆசை இருப்பவர்கள்லாம் ஆசைப்படக்கூடிய கேள்வி பாது அப்படின்னு திருப்பி அந்த கேள்விக்கு வந்தாச்சு. இதுக்கு அடுத்தது சுனுஷ்வ அப்படின்னு சொல்லிட்டு அவனை நான் இதுக்கு சொல்றாமா கேளுன்னு சொல்லிட்டு இப்போ உபதேசத்தை ஆரம்பிக்க போறேன். அப்படி இது அதனால இது 67 ஸ்லோகத்தை முடிச்சுட்டு 68வது ஸ்லோகத்தை அடுத்த வாரம் பார்க்கலாம். யஹா ஸ்வயா அத்ய கிருதா, எது உன்னால் அத்ய இப்பொழுது கிருதா பிரச்சனை கேள்வி போனாம வந்தான்னு அது வரியா ரொம்ப பெரிய வசதியான கேள்விப்பாரு. அது சாஸ்திரவித் மதம், சாஸ்திரவித்தனுடைய மதம். சாஸ்திரம் தெரிஞ்சவங்கலாம் ஆரம்பிக்கிற கேள்வி அது. பாதி பேருக்கு எல்லாம் தெரியாது. நீ கேட்ட போனாம வந்த சாஸ்திரம் தெரிஞ்சவர்கள்லாம் மிகக்கூடியதான ஒரு கேள்வி நீங்க கேட்டிருக்கீங்க. சூத்திரப்பிராய சூத்திரம் போல ரொம்ப சுருக்கமா இருக்கு, நிகூட அர்த்தம், ஆழ்ந்த கருத்து, பிரக்னன்ட் மீனிங்கா இருக்கு. அது மட்டும் இல்ல, மூச்சுவி முக்தியை நாடுபவர்களால் அறிந்து கொள்ளப்பட வேண்டியதான ஒரு கேள்வி ஞாபகம் வச்சு அப்படி ஒரு கேள்வி கேட்டார். அதுக்கு நான் பதில் சொல்றேன், சுனிஷ்வர் நல்லா கேளுப்பா அப்படின்னு சொல்ற. இத அடுத்த திங்கட்கிழமை 9ஆம் தேதி. ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குரு நமः. ஹரி ஓம்.